வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ அவங்க எபிசோடு 11 போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அதோடைய கேரேஜ் எல்லாம் எடுத்து ஓடி நிற்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்த ரெட் மெர்ச்சன்ட் கில்டு மொத்தமே வைப் அவுட் ஆனதுனால அங்கே இருக்கிற பாதி பேர் செத்து போனாங்க, மிச்சம் பாதி பேர் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதனால அதுவும் ஓடிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்கிற கீழே தான் சொல்கிறான், ஹேய் பிளாக் கிறிஸ்டன் மூன், சீக்கிரம் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அந்த ட்ராக்கர் டீம் அவங்க சீக்கிரம் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதனால் அவங்க வந்தோடனே நம்ம அந்த ரெட் மெர்ச்சன்ட் கில்ட்டை கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளி ஆகணும் அப்படி சொல்கிறான். உடனே அவங்களும் எஸ் சார் நம்ம கண்டிப்பாக அவங்கள போட்டு தள்ளணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே மரத்து பின்னாடி யாரும் இருக்கிறத அவன் சென்ஸ் பண்ணிட்டு என்ன இது அங்கே யாரும் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உடனே அவன் கீழே போகிறான். ஏய் அங்கே யார் இருக்கிறீங்க, என்ன அது சத்தம், எனக்கு இங்கே நீங்கள் யார் இருக்கிறீங்க நல்லா தெரியும், வெளியே வந்துருங்க அப்படி சொல்கிறான். உடனே நீங்கள் வெளியே வர மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் சாடு எடுத்து அட்டாக் பண்ண போகிறான். அப்போ உடனே அவன் டீம்மேட்டை சேர்ந்த ஒருத்தன் வந்து, மாஸ்டர் ட்ராக்கிங் டீம் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, வாங்க நம்ம போகலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராக்கிங் பிரிட்ஜ் அந்த கேன்யானில் தான் போயிட்டுருக்காங்க அப்படி சொல்கிறான். ஓஹோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமே தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் வச்சு ஒரு சீவு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எக்கச்சக்கமான மரம் அப்படியே துண்டு துண்டாக போகுது. நான் நான் கண்டிப்பாக அவங்க யாரையும் உயிரோடு வர மாட்டேன். சீக்கிரம் வாங்க, அந்த கேன்யானுக்கு நம்ம முதல்ல போய் அவங்கள அங்கேருந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்புறானுங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இந்த மெர்ச்சன்ட் பொண்ணு உக்காந்துச்சு, இல்லைனா இது அப்படியே ரெண்டாயிட்டு இருக்கும் அந்த மரத்தோட மரத்தா இதுவும் சேர்த்து. இப்போ அவனுங்க வந்து இப்போ அந்த கேன்யானில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த பொண்ணு வந்து சொல்கிறதுக்கு தான் வேகமாக ஓடிட்டுருக்கு. சே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் வந்து ஒரு ஐ ரேங்கரா கில்டாச்சே இந்த பிளாக் கிறிஸ்டன்ட் 3, இவங்க எதுக்கு வந்து இங்கே வந்தாங்க? இவங்க வேற பத்தாத சொல்லி எங்களுடைய எக்ஸ்ப்ளோஷன் டீமில் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் டீமை இவங்களே கொண்டுட்டாங்களே. இந்த அட்டாக் மொத்தம் மழை நடந்ததுன்னா எங்கள் மொத்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீமும் அனிகுலேட் ஆகிடும். இது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய கொஸ்ட்டு வந்து அது ஃபெயில் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு வந்து வேகமாக ஓடினுக்குது. அப்போ வந்து ஒரு எல்லோ ஆகர் கரெக்டாக இந்த பொண்ணை தொத்தின்னு வருது. அடச்சா இந்த எல்லோ ஆகர் திடீர்னு இங்கேருந்து எப்படி வந்தது அப்படி சொல்லிட்டு பதினு செம வேகமாக ஓடினுக்குது. அடச்சா இது வேறு ரொம்ப கஷ்டம், ஏன்னா கண்டிப்பாக இது அட்டாக் பண்ணவே முடியாது, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று, நான் இது தப்பிச்சு அவனை வேகமாக ஒன்றுக்குது. அப்போது ஒரு கல் வந்து கரெக்டாக அந்த கேரேஜில் தடுக்கிறதுனால அது அப்படியே எகிரி போய் கீழே விழுந்துச்சு. சே, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல சாக முடியாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பின்னாடி வந்துடுச்சு. வா அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான், நான் இந்த இடத்துல சாக போகிறேன்னா, ஆனால் எனக்கு இந்த இடத்துல சாக விருப்பமே இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மெர்ச்சன்ட் பொண்ணுடைய ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஜீசோ இந்தா இதுதான் உனக்கோசம் போனஸ்ஸு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. போனஸா, எனக்கு எதுக்கு? ஆமாம், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்த, உன்னுடைய ஒர்க்குக்கு தான் இது அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாரு அவங்க ஓனரு. ஓ சூப்பரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு, இது மூலமாக ஏற்கனவே நான் சேவிங் பண்ண சேவிங்ஸோட இதுவும் சேர்த்தா கண்டிப்பாக என்னால் அதை வாங்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு பியானோ வாங்குற கடைக்கு தான் போகுது. கண்டிப்பாக நான் இதில் போய் வாங்கிட்டேன்னா அவள்தான் என்னுடைய ஃப்யூச்சரில் நான் சக்சீட் ஆவேன் அப்படின்னு நினச்சிட்டு போயின்னு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு உடனே ஃபோன் வருது. உடனே ஹலோ என்னன்னு கேட்குது. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் வருது. இதை கேட்டோடனே பார்த்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கான காசை வந்து இது அனுப்பிச்சி விட்டுருச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வான்னு. கவலைப்படாதீங்க அப்பா, இது வந்து பணம் தானே, நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை சேர்த்து வச்சுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் உடல்நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிச்சு. ஆனாலும் இதுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு வந்து அதோடைய ஹையர் ஸ்டடீஸ் அது படிக்கிறதுக்கோசம் இது சேர்த்து வச்சிருக்குது. அதுக்கு வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போ காசு அப்படி இல்லைங்கிறதுனால அது வந்து இப்போது பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி எழுதிடுச்சு. இப்போ அதுக்கோசம் தான் இங்கே மொத்த காசையும் இப்போ சேர்த்து வச்சுன்னு இருக்குது. இல்லை, என்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல சாக முடியாது, என்னுடைய மொத்த காசு என்னுடைய சேவிங்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு தான் நான் இந்த கொஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆனேன், கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சாக விருப்பமே இல்லை, நீ இப்போ நான் இந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறுது அந்த பொண்ணு. அது கையில் வச்சுக்கிற கல்லாம் தீ கடிக்குது. நீ செத்து தொலை, நீ செத்து சொல்ல, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, எதுக்கு இந்த இடத்துல வந்த, ஏய் மாஸ்டர் நீ செத்துப்போ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கல் தீ கடிச்சுனுக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லி கத்தும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அது கைத்தா மட்டிலே ஒரே அடி அச்சு அடியில் அந்த மாஸ்டர் அந்த கதை அங்கேயே முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்டு. ஹீரோ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தானா கரெக்டாக இணையத்துக்கு இந்த மெர்ச்சன்ட் பொண்ணுடைய கதை அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு சரியான சாக்கு. என்ன, நான் ஒருபடியாக உயிரோடு இருக்கிறேன்னா அப்படின்னு இருக்குது. ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு தள்ளிட்டு அப்பாடியோ
ஒரு வழியா அந்த மாஸ்டர் செத்துடுச்சா அப்படின்னு பார்க்குறான். இந்த மெர்ச்சன்ட் பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. என்ன ஜிக்கா? இவனால இவனால எப்படி இத பண்ண முடிஞ்சுது? நான் இந்நேரத்துக்கு செத்துட்ருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்குது. உடனே அவன் கேட்குறான் ஜிக்கு, "நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட் பொண்ணுகிட்ட கேட்குறான். பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து 2 பேர் தொரத்தின்னு போயிருப்பாங்கல்ல அப்பதான். "டேய் எங்கடா அவன்? இங்க தான்டா ஓடியாந்தான்." "ஆமா, ஆமா, ஆமா. இங்க தான் ஓடியாந்தான். அவன் எங்க போயிருப்பான்? அவனால கண்டிப்பா எங்கேயும் தப்பிச்சு ஓடின்னு இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி தேடுனுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுடைய லாக் ஆர்மர யூஸ் பண்ணி அங்க ஒரு மரக்கட்டையா மாறி உட்காந்துக்கிறான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எங்கன்னு தெரியாம இந்த காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி ஓடுனுக்குறாங்க. அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. வாடா அப்டி சொல்லிட்டு ஓடிட்டானுங்க. அவனுக்கு போயிட்டோனயும், அவன் ஹீரோ வந்து அந்த ஆர்மர் எடுத்து மறுபடியும் இன்வென்டரில போட்டு எப்பாடியோ அவங்க ஒரு வழியா ஓடிட்டாங்களே! இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆயிப்போச்சு. நான் கண்டிப்பா அட்வான்ஸ் ஆன்டிடோட் எடுத்தாகணும். ஏன்னா என்னுடைய எல்லா ஸ்டாட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது. அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுக்கிறான். அப்போ வந்து ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான் அந்த எல்லோ ஒகரு. அது வந்து அப்டியே கொடூரமா நின்னுங்குது. இது வந்து எல்லோ ஒகர். இந்த மான்ஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரான ஒரு மாம் மான்ஸ்டர். இது வந்து இந்த நெமிசிஸோட மலைத்தொடர்கள்ல தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அட்டாக் பவர் ரொம்பவும் அதிகம். அது மட்டும் இல்லாம, இது என்ஹான்ஸ் காம்பேட்டிபிலிட்டி. இத கண்டிப்பா யாராலயும் தோற்கடிக்கவே முடியாது. அதனால யாருமே இது கூட சண்ட போடாம இருக்கிறதே நல்லது. அப்டி சொல்லிட்டு சிஸ்டம்லேருந்தே மெசேஜ் வருது. இத கேட்ட ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அடடே! அப்டி சொல்லி பார்க்குறான். ஆனாலும் இந்த மான்ஸ்டர இந்த மான்ஸ்டர் தோற்கடிச்சா அட்வான்ஸ் ஆன்டிடோட் அது வந்து டிராப் ஆகும். ஒரு கேப்பபிள் யூசரால இத கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியும். அப்டின்னு சொல்லி வருது. ஹஹஹா! கண்டிப்பா நீ என்ன தோற்கடிச்சுருன்னு நெனச்சியா என்ன? உன்ன மாரி ஒரு சின்ன பையன் எல்லோ இருக்கிறால என்ன தோற்கடிக்க முடியுமா என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுகிறான். நீ என்னதான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான, ரொம்பவும் பவர்ஃபுல்லான அட்டாக் பவர் வச்சுட்டு இருந்தாலும், உன்னால உன்னால திருப்பி அட்டாக் பண்ண முடியலன்னா, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மான்ஸ்டர அட்டாக் பண்றான். இந்த மான்ஸ்டருக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் தான் இருக்கு போல. கண்டிப்பா இத அவ்வளோ சீக்கிரமா சாவடிக்க முடியாது போல. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுடைய எக்கச்சக்கமான ஸ்லாஷஸ் பண்றான். அவனுடைய காம்பினேஷன் ஸ்கில் எல்லாம் பண்ணி அந்த மான்ஸ்டர தொடர்ந்து வெட்டிட்டே இருக்கான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து பயந்து ஓடுது. அடடே! இவன் வந்து என்னால அட்டாக் பண்ண முடியல. இவனோட அட்டாக்க டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா தொரத்தின்னு ஓடியாரான். இப்படி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொண்ண காப்பாத்தி இருந்துக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த அட்வான்ஸ் ஆன்டிடோட தான் யூஸ் பண்றான். அத தான் குடிக்கிறான் இப்போ. இந்த அட்வான்ஸ் ஆன்டிடோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த ஸ்டாட்ஸையும் வந்து ரிகவர் பண்ணிடும். அது ஹெல்த்தா இருந்தாலும் சரி, எஜிலிட்டி எதுவா இருந்தாலும் சரி, இழந்து போன எல்லாத்தையுமே வந்து அது மறுபடியும் ரிகவர் பண்ணி குடுத்துரும். இந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ ஓக்கரு. இந்த எல்லோ ஓக்கர இவனா மாரி எப்படி ஒரு பிளாக் ஸ்மித்தால டிஃபீட் பண்ண முடியும்? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. "ஏய் என்ன நீ கன்ஃப்யூஸா இருக்கியா? இங்க பாத்தியா இல்லையா? என் டைட்டில். இத பாத்துமா உனக்கு தெர்ல?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். ஹீரோட டைட்டில் ஓகர் கான்குரர். இந்த டைட்டில் யாருக்கு குடுப்பாங்கன்னா, இந்த எல்லோ ஓகர் யார பார்த்து பயந்து ஓடுதோ அவங்களுக்கு தான் குடுப்பாங்க. இததான் இந்த பொண்ணால சுத்தமா நம்பவே முடியல. எப்படி ஒரு சாதாரண பிளாக் ஸ்மித் தானே. இவனுக்கு எப்படி? இவன பார்த்து எப்படி அந்த எல்லோ ஓகர் ஓடுது? அப்படி சொல்லிட்டு சரி காண்டாவுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க சரி குஜாலாகுறான். ஆஹா! ஜாலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கெடச்சிருச்சே! அப்படி சொல்லிட்டு. எப்படியோ நான் வந்து தனியா இந்த இன்ஃபர்மேஷன சொல்ல முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டான். இவன் கூட தான் வந்து நான் சேர்ந்து அத பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுன்னு இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஜாலியா இருக்கிறான். அந்த ஆன்டிடோடு அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த டைட்டில் கெடச்சதுனால. அப்போனே அந்த பொண்ணு தான் சொல்லுது, "ஏய் இங்க பாரு, இது ஒண்ணும் சந்தோஷப்பட வேண்டிய நேரம் கிடையாது. நம்மளுக்கு வேலை இருக்குது. நீ வந்துட்டியா என்ன? இப்ப நம்மளுக்கு வந்து அந்த குஸ்ட்டு, அத நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுபடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால அந்த கிம்சன் மூன் அவங்கள டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுது. இப்ப பார்த்தீங்கன்னா, பாதி ரெட் மெர்ச்சன்ட் கில்டு அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல சேர்ந்த கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பிரிட்ஜ்ல நிக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் பக்கத்துல. "கேப்டன் அங்க தான் பிரிட்ஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்மளால அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ண முடியும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே அந்த கேப்டன், "இல்ல, இல்ல இப்படி இருக்கவே கூடாது." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சோர்ட வச்சு ஒரு அட்டாக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசாசின் ஒளிஞ்சிருந்துக்கிறான். ஓஹோ! நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உன்னுடைய பவர் ரொம்பவும் அமேசிங்கா இருக்கு. ஏன்னா, நான் என்னுடைய பிரசன்ஸையும் ஹைட் பண்ணி இங்க மறைஞ்சிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆனாலும் எப்படி? எப்படி உன்னால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஹ! அதுக்கு ஒடனே அந்த கில்ஃப் கூட தான் சொல்றான். என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற அடல்ட் உன்ன மாரி கிட்டு கிட்ட தோத்து போன்னு நெனச்சா என்ன? நீங்க சொல்றது தான் கரெக்ட் தான். என்ன மாரி கிட்டு கிட்ட என்ன இருக்குன்னு அப்படி சொல்லி நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு சொடக்கு. அவன் சொடக்கு புட்டோனையும் மறுபடியும் ஊறுபட்ட ஆரோஸ் அந்த மலை மேல இருக்கிற எக்கச்சக்கமான அந்த கிரிம்சன் மூன்
அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறானுங்க ஏரோஸை வச்சு. இதை பார்த்தோன்னே அவன் சரி கான்டாக்ட் அடிச்சா இவனுக்கு என்ன எத்தனை பேர் இருக்கிறானுங்க சொல்லிட்டு அந்த மொத்த ஏரோஸையும் இவன் தனியாளாவே இருந்து டிஃபெண்ட் பண்ணுறான். அவனுடைய ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணி. உடனே அவன் இதுதான் சரியான நேரம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் மியூசிஷியன் கிட்ட அவன் உடனே சிக்னல் கொடுக்குறான். உடனே அவனும் எஸ் சார் சொல்லி அந்த மேஜிக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு அசாசின் வந்து அவனுடைய கை துண்டா வெட்டி அவனை அந்த இடத்துலயே போட்டு தள்ளுறான். இதை பார்த்தோன்னே நீ சரி காண்டாவது அடாச்சா எங்க கிட்ட இருக்கிற இந்த மியூசிஷியனையும் போட்டு தள்ளிட்டியா அப்படி சொல்லி அவன் ஒன்னையும் இவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி அந்த அசாசின் இதான் சரியான வாய்ப்பு சொல்லிட்டு கில்ஃபோர்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கு. அந்த அட்டாக்ல கில்ஃபோர்ட்டே கீழே விழுந்துட்டான். ஹா கில்ஃபோர்ட் உன்னை பத்தின புகழ் எக்கச்சக்கமா இருந்தது. ஒரு புயல் போல இருந்த உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்பதான் தெரியுது நீ ரொம்பவும் ஒரு சிம்பிளான ஒரு எய்முன்னு. இது இத்தோட முடிஞ்சுது உன் கதை காலி அப்படி சொல்லிருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கிராரேஜோட சவுண்டு தான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது சவுண்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான். டேய் மூத்திர சந்தை திருடா, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேகமாக வரான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இவன் ஏன் அதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்லி பார்த்துனுக்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ வேகமாக வந்து அவன் கையில் வச்சிருந்த அந்த கேரேஜ் மேலே தள்ளி விட்டான். இந்தாடா வச்சுக்கடா, இதான் நான் உனக்கு எடுத்துன ஒரு கிஃப்ட் அப்படி சொல்லி. ஹா இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாதுடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சுக்கல் அதை வெட்டி தெறிக்க விட்றான். நீ என்ன நினச்ச இந்த மாதிரியான ஒரு கேரேஜ் என் மேலே முட்டினா நான் காலியோட நினச்சியான்னு? லக்கிலி நீ எங்ககிட்ட தப்பிச்சுட்ட. அப்படியே ஓடாம நீ மறுபடியும் சாகிறதுக்கோசமே இங்கே வந்திருக்கியாடா அப்படி சொல்கிறான். உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் உடம்பெல்லாம் ஈரமாகுது, ஏதோ ஸ்மெல் வருது. என்ன இது இது வெறும் தண்ணி கிடையாதா, ஏதோ ஸ்மெல்லாக இருக்கு அப்படி சொல்லி அவன் பார்த்துனுக்குறான். ஆஹா இதுதான் உனக்கான போனஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டில் பாம்பை தூக்கி அவன் மேலே போடுறான். அந்த பாட்டில் பாம்பை அவன் மேலே பட்ட உடனேயும் ஈர உடனே கத்துறான். இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு அப்படி சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வெடிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்குது அந்த அந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே. பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட்ல அந்த கிம்சமும் அப்படியே ஃபுல்லாக மாட்டிக்கிட்டான். அவனால் சுத்தமாக நம்ப முடியல. இது எப்படி அப்படி சொல்லி பார்த்துனுக்குறான். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு தான் மேலேருந்து பார்த்துட்டு இருந்துக்குது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவன் இவன் இந்த அளவுக்கு இதை பண்ணான்னு சொல்லி சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு சொல்லுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. ஹேய் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியாது. அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாங்கினேன். இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ட்ரேடு. ஷே ட்ராப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்லி பாய்சன் வைன் இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இதை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயின்லேருந்து சின்னதாக ஒரு ட்ராப்பை கீழே சேர்ந்து விடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எந்த அளவுக்கு டாக்ஸிக், இதோட ஐடியா எப்படி இருக்கும் நீ நல்லா பார்ப்ப அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளேம் விட்டு அதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. சின்னதாக ஒரு லட்சுமி வெடி வச்ச மாதிரி. பார்த்தியா இல்லையா இந்த பிளாஸ்ட், இதை வச்சு தான் நம்மளோட பிளான் இருக்க போகுது அப்படி சொல்லுது. நீ என்ன பண்ணு, இதை வேகமாக எடுத்துன்னு போயிட்டு அவன் மேலே தள்ளி விட்டுரு அந்த கீரா மேலே. இது பட்ட உடனே நம்ம சின்னதாக ஒரு ஃபயர் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். பூம், அவன் கதை அதோட முடிஞ்சுது. அவன் என்ன தான் ரொம்பவும் ஹை லெவலான ஒரு ரேங்கராக இருந்தாலும் அவன் இன்ஸ்டண்ட்டில் செத்துருவான். நீ என்ன நினைக்கிற, இந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா இல்லை அப்படி சொல்லுது. ஒன்று ஹீரோ நல்ல ஐடியா தான், ஆனாலும் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே. என்ன ஒர்க் ஆகுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஹேய் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அவனை கொண்டுட்டாலும் அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாரும் அவங்களுடைய நம்பர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கே, நம்மளால் கண்டிப்பாக மற்றவங்கள சமாளித்து போராடவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அது என்ன பண்ணுறது, பட் நம்மளுக்கு வந்து கீராவை தான் ரொம்பவும் டேஞ்சரஸான ஒருத்தர், அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம எதுவும் சமாளிச்சுக்கலாம் அப்படி சொல்லுது. ஹா உனக்கு புரியுதா இல்லையா, நம்மளால் கண்டிப்பாக மற்றவங்களை எதிர்த்து போராட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரையும் சேர்த்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தாலும் அந்த கீரா அவன் ஒரு முந்திரி கொட்டை மாரி. ஏற்கனவே பார்த்தியா இல்லையா, அவன் தான் முன்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு டீம் எல்லாம் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவன் தனியாக இருப்பான், அவன் தனியாக இருப்பான். அதனால் 2 பேரும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்ண முடியாது அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு அந்த பொண்ணு அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம முதல்ல கீராவது டேக் டவுன் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லுது. நான் உனக்கு எத்தனை வாரம் சொல்கிறது, நம்ம என்ன தான் கீரா வகிச்சாலும் மிச்சம் இருக்கிற அந்த அசாசின்ஸ் அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாகறாங்க, கண்டிப்பாக நம்மளால் அவங்கள ஃபைட் பண்ணவே முடியாது அப்படி சொல்லுது. ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு ஒன்று ஹீரோ தான் சொல்கிறான். நான் ஒரு பிளான் வச்சுட்ருக்கேன், அதை யூஸ் பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சிடும். அவங்க நிச்சயமாக அந்த கேன்யானில்
பதுங்கி இருந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளா அந்த ஹைடிங் ஸ்பாட்டையே பிளாஸ்ட் பண்ணிட்டோம்னா, அவங்க அந்த ஹைடிங் ஸ்பாட்லயே மாட்டி எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. என்ன சொல்ற? நான் நான் உனக்கு அந்த ஹைடிங் ஸ்பாட்ல இருக்கிற வீக்னஸ சொல்றேன். நீ அந்த இடத்துல சிக்னல் குடுத்தோனயும் பிளாஸ்ட்ட போடு அப்படி சொல்லுது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இப்ப அத கேட்டு தான் கரெக்ட்டா இந்த மெர்ச்சன்ட் பொண்ணு கரெக்ட்டா அவன் ஹீரோ சொன்ன இடத்துலயே அந்த பிளாஸ்ட்ட போட்டுக்குது. இவ அத நினைச்சுட்டு தான் ஓடுது. கண்டிப்பா இது அவன் சொன்ன மாரி தான் நடக்குது. எப்படி எப்படி அவனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேரியர் இந்த மாரி கேனியனோட வீக் ஸ்பாட்ட கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம, அவனால எப்படி இந்த மாதிரியான ஒரு பிளான போட முடிஞ்சது? அவன் உண்மையிலே யாரு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நினைச்சுனே ஓடினே இருக்குது. என்னால சுத்தமா நம்பவே முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்லெஸ்ஸா அந்த ஓகர கொன்னான். எப்படி எப்படியான ஒரு மனுஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னுக்குது. பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்ட்ல எக்கச்சக்கமான பேர் அந்த பிளாஸ்ட்லயும், அந்த இன்ஜி இந்த அந்த பாறையின் நடுவுலயும் வந்து மாட்டி சாவுறானுங்க. ஹீரோ இத பார்த்துட்டு, ஹாஹாஹாஹா! நிஜமாலயே நிஜமாலே என்னோட பிளான் அது டவுட்டே இல்லாம சக்சஸ் ஆயிடுச்சு. என்னுடைய இந்த கிரைண்ட் ஸ்கில் இது யூஸ் பண்ண ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டே இருக்கு. இந்த கொஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இத நான் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணியே ஆகணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு உள்ளேருந்து ஒரு உருவம் வருது. "நீ நீ எங்க போலான்னு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். ஹீரோ ஒண்ணுமே புரியல. யார்றா அதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள, "நீ கண்டிப்பா என் கையில தான்டா சாவணும். இவ்ளோ தைரியம் தான் என் பிளான் நடுவுல வருவ." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ தான் இன்னும் உயிரோட இருக்கிறான். உயிரோட இருந்தாலும் ஹீரோவ அட்டாக் பண்றதுக்கு வரான். ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டு ஒரு ஸ்டெப் விலகிட்டான். இல்லன்னா வச்சுக்கயேன் ஹீரோவோட கதை அந்த இடத்துலயே முடிஞ்சுது. அவனுடைய அட்டாக் பவர பாருங்களேன், பயங்கரமா இருக்குது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி எப்படி இவனா சர்வே ஆவானா? இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்தும். என்னதான் ஒரு ஹை ரேங்க் பேரனா இருந்தாலும், இந்த அளவுக்கா இருக்கணும்? இவன் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைச்சுன்னுக்கிறான். "ஹேய்! நீ கண்டிப்பா நீ பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணியே ஆவ. என்ன என்ன நீ ரொம்பவும் கடுப்பேத்திட்ட. உன்ன நான் கண்டிப்பா விடமாட்டேன்." அப்படி சொல்லி அவன் சரி காண்டாவறான். பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே அந்த பிரிட்ஜாண்ட தான் இருக்கிறானுங்க. அந்த கில்ஃபோர்ட்டு அந்த கில்ஃபோர்ட்ல இருக்கிற ரெட் மெர்ச்சன்ட் கில்ட் எல்லாருமே. எல்லாரும் பொறுமையா, பொறுமையா வாழ பாருங்க. எல்லாரும் பொறுமையா, பொறுமையா இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணுங்க. நியூபி அது மட்டும் இல்லாம என்பிசிஸ் இவங்க முதல்ல இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணுங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணுகிறாங்க. இந்த கில்ஃபோர்ட் ஒண்ணுமே புரியல. அது என்ன பிளாஸ்ட் அது? எனக்கு சுத்தமா புரியலையே. அது என்ன பிளாஸ்ட்லாம் தெரியல. ஆனா நாங்க இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்ட் தான் காரணம். அந்த பிளாக் கிரிசன்ட் மூன் அவனுங்க என்ன தேடி வரதுக்குள்ள கண்டிப்பா நாங்க இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். அப்படி சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு, சார் கில்ஃபோர்ட்ன்னு வேகமா ஓடியாருது. உடனே அவன், "ஏய் நீ அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு தானே? உனக்கு ஒண்ணும் ஆவலையா?" அப்படின்னு கேட்குது. உடனே அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு சொல்லுது, "சீக்கிரமா, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி ஆகணும். அவனுங்க எல்லாரும் வரத்துக்குள்ள" அப்படி சொல்லுது. அப்போ அவனுங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டிக்கினானுங்களா? அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆமா. அது நானும் பிளாக் ஸ்மித் ஜிக்கும் கொலாப் பண்ணி தான் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன நாங்க வந்து நிகழ்த்தினோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவனுக்கு சீரியஸா இருக்கு. என்ன பிளாக் ஸ்மித் ஜிக்கா? கேப்டன் சீக்கிரம் வாங்க. அப்ப இதான் நமக்கான சரியான வாய்ப்பு. நம்ம வந்து இந்த சாக்க பயன்படுத்தி நம்ம இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணலாம் அப்படி சொல்றான். உடனே இத கேட்டோனே அவன் கேப்டன் இல்ல என்னால முடியாது. அந்த பிளாக் ஸ்மித் ஜிக் அவன் வந்து அங்க ஒண்ணா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு வந்து சொல்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேடி வருவான். அது வந்து என்னதான் தற்செயலா அவன் நடந்திருந்தாலும், அவன் நம்ம எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திக்கிறான். கண்டிப்பா நம்ம அவனுக்கோசரம் இங்க வெயிட் பண்ணணும். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்புக்குள்ள ஹீரோவும், அந்த கீராவும் பயங்கரமா சண்டை போட்டுன்னுருக்கானுங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆம்பிளிஃபையர் ஸ்கில்ல வச்சு அவனோட ஸ்வாட அடிச்சு நொறுக்குறான். "ஆ! நீ ஏற்கனவே இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருக்க தானே? நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? இந்த மாரியான ட்ரிக்ஸ வச்சு என்ன தோற்கடிக்க முடியும்னு நெனச்சியா என்ன?" ஹேய்! நீ எதுக்கு தொண தொணன்னு பேசிட்டு இருக்க? இது மாரி நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு, இது மாரி உனக்கு பர்னிங் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் பேசிட்டே இருக்கியே! உன் வாய மூட மாட்டியா என்ன? அப்டி ஹீரோ சொல்லினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல எக்கச்சக்கமான ஸ்லாஷ் விழுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி? எப்படி சடனா என் மேல டேமேஜ் விழுந்தது? அவன் கைய கூட ஆட்டலையே! அப்டி சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த கீரா தான் சொல்றான். என்ன நெனைக்கிற நீ? என்னுடைய ஸ்கில், என்னுடைய அட்டாக்ஸ் இதெல்லாம் உன் மேல யூஸே ஆவாதுன்னு நெனச்சியா என்ன? இந்த ஸ்கில்லோட பேர் தான் ஆஃப்டர் இமேஜ் ஸ்ட்ரைக். இது அசாசின்ஸ்க்குன்னே தனியா இருக்கிற ஒரு ஸ்கில். இத கண்டிப்பா யாராலயுமே அவாய்ட் பண்ணவே முடியாது. நீ இப்பயாவது புரிஞ்சுதா? உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு சொல்லி. ஃபூல்! நீ எல்லாம் என் காலுக்கு அடியில இருக்கத்தன ஆக்கி. இப்போ உன்ன பாத்தியா இல்லையா? என் காலுக்கு அடியில ஊந்துட்டு இருக்க ஒரு புழு மாரிக்கிற. உன்ன அப்படியே நசுக்குறேன்டா! அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா
அவன் ஹீரோவை நசுக்கிறதுக்கு போறான் அவன் காலை வச்சு. அப்ப ஹீரோ இப்பதான் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அவன் அடைச்ச மறுபடியும் அந்த பிளாஸ்டா எங்கிருந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் எதுவும் சொல்லி திரும்பி பார்த்துட்டே இருக்கிறான். அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த செகண்ட்ல ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு, ஆஹா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாமா நீ ஏமாறுவ உன்ன மாரி ஒரு ஸ்கூல்ல நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஓடுனுக்குறான். இதை கேட்டோடனே அவன் சரி கண்டுட்டு அடைச்சா உன்ன மாரி முட்டை கட்டியா மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி வரான். பாத்தீங்கன்னா நெமெசிஸ் மவுண்டைன் அங்க இருக்கிற ஒரு கேவ் ஆஃப் எக்ஸைட்டிக்குள்ளதான் வந்து ஹீரோ ஓடி போய் ஒளிஞ்சுன்னுக்குறான். நீ இதுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சிருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா கேட்ச் பண்ணுவேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சியா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கோசம் அந்த கேவுக்குள்ள போறான். அப்போ வந்து திடீர்னு அவன் பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண வருது. உடனே அவன் அதை சாடு வச்சு துண்டு துண்டா வெட்டுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது எல்லாமே பிஸ்கட்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்ணியிருக்கானா அப்படின்னு பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை ஒரு டைவர்ஷனாக யூஸ் பண்ணி வேகமாக வந்து அவன் ஸ்வாட் வச்சு அவனை ஒரே வெட்டு பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அப்படியே துண்டா போறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஆஹா ஒரு வழியா நான் அவனை கொண்டுட்டேன் இது வந்து டைரக்ட் அட்டாக் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி சொல்லிக்கிறான். ஆனால் ஹீரோக்கு சீரியஸாக இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆஃப்டர் இமேஜ் தான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னால் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டே என்ன இது வந்து ஷேடோ டெகாய் இது வந்து அசாசின் இருக்கிற ஒரு ஹிடன் ஸ்கில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பின்னாடி வந்து ஹீரோவை ஒரே அடி ஹீரோ பத்தில அப்படியே பறந்து போய் உயிரான். நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுற உன்னோட விடாமுயற்சி ரொம்பவும் நல்லா இருக்கு. ஆனாலும் அந்த கில்ஃபோர்ட்டை விட நீ என்னை ரொம்ப வெறுப்பேற்றுற. அதுக்கான விளைவுல கண்டிப்பாக நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான ஒயின்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீராவோட காலை பிடிச்சிக்குது. அது ஒன்றும் புரியல. என்ன என்ன இது எப்படி தானா மூவ் ஆகி என்னுடைய காலெல்லாம் கிரிப்பை பிடிச்சி வச்சுக்குது அப்படின்னு வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஹீரோ தான் சொல்கிறான் ஆஹா இந்த கேவ்ல மாஸ்டர்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரோவ் ஆகிற பிளான்ஸ் இருக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்றால் தப்பிக்கவே முடியாது. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே வெறும் யூஸ்லெஸ் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இந்த ஒயின் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவ்ல தான் இருக்கும். இந்த கேவ் ஒயினுடைய லெவல் 33. இதுலேருந்து யாருமே அவ்வளோ ஈஸியாக வெளியே வரவே முடியாது. ஏன் சுத்தமாக வெளியே வரவே முடியாது. கொஞ்சம் டைம் பீரியட் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. ஹீரோ ஒன்னையோ நீ ஃபூல் மாரி என்கிட்ட வந்து அட்டாக் பண்ண வந்தியா இது ஒரு சின்ன கேம்பிள் தான். ஆனாலும் இது இப்போது ஒர்க் ஆயிடுச்சு. உன்னால் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உடனே அந்த கீரை சரி கண்டாய் கத்துறான். டேய் என்ன நீ மறுபடியும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற இதுமாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன தோக்கடிக்க முடியும் நினச்சியா என்ன உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் கண்டிப்பாக நான் தோக்கடிக்க முடியாதுடா. இப்போ உங்ககிட்ட வெப்பன்ஸும் கிடையாது காம்பாட் ஸ்கில்லும் கிடையாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னால் என்ன தோக்கடிக்க முடியும் என்னை கொல்ல முடியும்னு நினச்சியா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே அது ஹீரோ ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான். என்கிட்ட வெப்பன்ஸும் இல்லை காம்பாக்ட்ஸும் இல்லை. ஆனால் என்கிட்ட இது இருக்குதே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பிக்ஆக்ஸ் எடுக்கிறான். இதை வச்சு நான் ஒரு ஸ்டோன் கோலம் பாஸே தோக்கடிச்சுடா நீ எல்லாம் ஏமாத்தணும் அப்படி சொல்கிறான். உடனே இதை பார்த்தோன்னே அவன் சிரிக்கிறான். ஒரு பிக்ஆக்ஸா இதுதான் உன்னோட சீக்ரெட் வெப்பனா என்ன ஜோக் பண்றியா இதை வச்சு என்ன கொல்ல முடியுமா என்ன அப்படி சொல்றான். பொறுத்திருந்து பாடுறா இந்த பிக்ஆக்ஸ் உன்னை கொல்லுதா இல்லையா சொல்லிட்டு ஹீரோ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு வரான் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. இவன் ஒன்று அடடா நம்ம உயிர் போச்சா அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை மிஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குங்கியோட வாள்லேயே ஒரு அட்டாக்கு. உடனே அவன் சரி கண்டாய் சிரிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. ஒரு மூவ் ஆகாத ஒரு டார்கெட் அட்டாக் பண்ணுறது கூட உனக்கு சுத்தமாக முடியும்னு சொல்லி நீ இவ்வளோ வதாக கரையாகிறடா அப்படி சொல்லி சிரிக்கிறான் அந்த கீரா. நான் உன்னையும் எக்ஸாக்டா உன்னை அட்டாக் பண்ணல. இந்த இடம் இதுதான் இந்த கேவோட சென்டர் பாயிண்ட். அதனால தான் இந்த இடத்துல அட்டாக் பண்ணேன். இப்போ இந்த மொத்த கேவும் டெஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கட்டோனே அவன் என்னடா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க இந்த கேவ் அது இதுமாரி ஒரே ஒரு அட்டாக்ல அது உன்ன மாதிரி பிக்சாக்ஸ் வச்சுக்கிற ஒரு பிளாக் ஸ்மித் கையால் கொலாப்ஸ் ஆகும்னு சொன்னான். எவனாவது ரொம்ப அப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சுன்னுக்கிறான். அவன் சிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இடமே அப்படியே இஞ்சி போய் அவனுக்கு நடுங்குது. அவனுக்கு ஒன்றே புரியல எப்படி இந்த மொத்த கேவுமே ஷேக் ஆகுது ஒன்றுமே புரியலையே. இது ஏதாவது அவன் யூஸ் பண்ணுற பஃபா இல்லை ஏதாவது என்னுடைய மென்டல் ஸ்கில்லா இல்லை இது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. சே நிஜமாலே இந்த கேவ் கொலாப்ஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நான் சாக மாட்டேன். அதுவும் இவனா மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட பார்க்குறான். ஆனாலும் அந்த ஒயின்ஸ் அவன் காலில் ஃபுல்லாக சூழ்ந்துக்கிறதுனால அவனும் ஓட முடியல. அவன் அந்த இடத்துல கீழே வந்துட்டான்.
இன்னும் இன்னும் 10 செகண்ட்ஸுக்கு இவங்களால இந்த வாயின்ஸ் வந்து மூவ் ஆக முடியாது. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீராவுக்கு மெசேஜ் வருது. இத கேட்டோனே எனக்கு சரி கண்டா அண்ணா நான் கீரா, நான் ஒரு ரேங்கர். என்னால என்னால கண்டிப்பா எதுலருந்து வேணா வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கதர்றான். கண்டிப்பா இது மாரி நான் ஒரு பிளாக் ஸ்மித் கீழலாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறினே இருக்கும்போது, எக்கச்சக்கமான மொத்த அந்த கேவ்ல இருக்கிற மொத்த பாறையும் அவன் மேல டொம்மல் டொமால்னு விழுது. உடனே கொஸ்ட் பாப்பப் ஆயிடுது. நீங்க ஒரு வழியா இந்த கொஸ்ட்ட முடிச்சுட்டீங்க. இந்த பயனர் ரைட் அத ஃபெயில் பண்ண வந்தவன நீங்க கொன்னுட்டீங்க அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு, சார் நம்ம இங்கருந்து போலாம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த கீரா அவன் ரிட்டர்ன் வந்துட்டான். நம்ம என்ன பண்றது? அப்படி சொல்றான். அட ச்சே! நான் வந்து இவ்வளோ நேரம் அவனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவனால வெயிட் பண்ண முடியாது. இப்ப நான் பண்றது? நான் வேற அவன வெயிட் பண்ணியே ஆவணுமே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுன்னுருக்கிறான். அப்ப கரெக்ட்டா ஹீரோ வரான். ஹா! நான் நான் உயிரோட தான் இருக்கேன். அண்ட் நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். உடனே அவன பிளாக் ஸ்மித் ஜிக் நீ சேஃபா இருக்கியா? உனக்கு ஒண்ணுமே ஆவலையா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அடிபடாம தப்பிச்சா மாரி சேஃபா இருக்கிற மாரியா தெரியுது? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இந்த இந்த ரிங் மட்டும் இல்லன்னா, கண்டிப்பா நான் அந்த இடத்துலயே இறந்துட்டு இருப்பேன். அப்படி சொல்லி ஹீரோ சொல்றான். பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த ரிங்க வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிட்டு வந்துக்கிறான். அடச்சே! எனக்கு இத விட்டா வேற வழியே கிடையாது போல. இப்போ இத கொலாப்ஸ் ஆவறதுக்கு முன்னாடி நான் இத தான் யூஸ் பண்ணி ஆவணும். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா ஹீரோ அத ஆக்டிவேட் பண்றான். இத ஆக்டிவேட் பண்ண உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி டப்புன்னு அந்த கேவோட என்ட்ரன்ஸ்க்கே வந்து நின்னுட்டான். ஒரு வழியா ஒரு வழியா நான் உயிர் பிழைச்சுட்டேன் அப்படி சொல்லி ஹீரோ சந்தோஷமா கத்துறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த யூஸ்லெஸ்ஸான ட்ராஷ் இது வந்து என் உயிர காப்பாத்தும் சொல்லி. இந்த ரிங் இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நெனச்சுன்னுருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நிஜமாலேயே ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா, அந்த யூஸ்லெஸ்ஸான ட்ராஷ வச்சு அவன் சர்வே ஆயி வந்திருக்கானே! அதுவும் ஒரு ரேங்கருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி, கண்டிப்பா இதுதான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது மூலமா மறுபடியும் அவன நான் ஒரு அடிமையா மாத்திக்கிறேன். அப்டி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கேக்குது. ஹா! இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. நீ இந்த லிஸிக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அப்டி சொல்லுது. நான் தானே உன்கிட்ட அந்த மோதத்த வித்தேன் அப்டி சொல்லுது. அது ஒரு கேள்வி கேக்குது. ஆனா ஹீரோ அவன் பாட்டுன்னு ஒரு பதில சொல்றான். உன் ஏஜ் என்னன்னு தெரியாது. நான் எதுக்கு உனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்? அப்டின்னு அவன் சம்மந்தம் இல்லாம பதில் சொல்றான். உடனே அந்த கில்ஃபோர்ட், ஆஹா! நீ நிஜமாலே ஒரு அமேசிங்கான கிட்டு தான். கீராவே டிஃபீட் பண்ண முடியுதே! நீ ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆள் தான். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த கில்ஃபோர்ட் சொல்றான். உடனே அது ஹீரோ, ஆமா, ஆமா. இங்க ஒன்னியும் தாடி வச்சுட்டு இருக்கிற அந்த ஓல்டு மேன் மாரி நான் ஒன்னியும் ஒரு முட்டா பையன் கிடையாது. என்னால கண்டிப்பா இது முடியும் அப்டி சொல்றான். உடனே அவன் கத்துறான், டேய் என்ன பார்த்து என்ன சொல்ற? ஒரு மரியாதை கூட தெரியாத உனக்கு அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்து அவன் கத்தின்னுருக்கான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு, அவங்களுடைய quest அவங்க கம்ப்ளீட் பண்றதுல சந்தோஷமா இருக்கிறானுங்க. ஹீரோ உடனே சரி வாங்க, இப்ப நம்போ நார்த்தன் ஆர்க்குக்கு போலாம் அப்டி சொல்றான். இப்போ நார்த்தன் ஆர்க்ல தான் காட்டுறாங்க. அந்த நார்த்தன் ஆர்க் ஃபுல்லாவே பனி தான். அப்டியே பனி கொட்டி தீர்க்குது எங்க பார்த்தாலும். இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த நார்த்தன் ஆர்க் அந்த கேசல் கேட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு ட்ரார்ஃப் வந்து என்ன விஷயம்? ஏது விஷயம்ன்னு கேட்டு, உடனே எல்லார பத்தி சொல்றான். இவங்க வந்து விர்காஸ் கிங்டம்ல இருந்து இந்த நார்த்தன் ஆர்க் கிங்டம்க்கு ட்ரேட் பண்ண வந்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த கேட்ட தொறங்க. உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் அப்டி சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான கேட் அது தொறக்குது. உடனே எல்லாருக்கும் சிஸ்டம்ல இருந்து நார்த்தன் ஆர்க் ரோடு பயனர் கோஸ்ட் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டி சொல்லிட்டு வருது. இந்த கொஸ்ட்ல மொத்தமா 80 அட்வென்ச்சர்ஸ் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஆனா, இப்ப சர்வைவ் ஆயிருக்கிறது வெறும் 28 பேர் தான். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா கிங் கிட்ட இருந்து கிஃப்ட் வரும். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. இப்ப எல்லாருமே மொத்த பேருமே அந்த நார்த்தன் ஆர்க்குள்ள போறாங்க. அந்த நார்த்தன் ஆர்க் ஃபுல்லாவே அந்த வீடு, கட்டிடம் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டெக்னாலஜிஸா இருக்கு. மொத்த இடமே கியர்ஸாலயே நிரம்பி இருக்குது. இப்ப இவங்க எல்லாருமே நார்த்தன் ஆர்க்குக்கு வந்ததால, இங்க எல்லாருக்கும் 3000 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ரெபுடேஷன் பாயிண்ட் அது வந்து 700 இன்கிரீஸ் ஆகுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் 55வது லெவலுக்கு போயிட்டான். ஆ நான் நான் ஒரு வழியா 55வது லெவலுக்கு போயிட்டேன். இது மூலமா என்னால சி ரேங்க் எக்விப்மென்ட் அது மட்டும் இல்லாம, இது மூலமா என்னால சி ரேங்க் எக்விப்மென்ட்ட மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிப்பேர் பண்ண முடியும். அப்டி சொல்லிட்டு ஹீரோ செட்டி ஜாலியா வரான். அது வேற இல்லாம ஹீரோவுக்கு ஒரு ஷீல்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெர்காஸோட கிங் கிட்ட இருந்து இந்த வின்டேஜ் ஷீல்ட வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்டி சொல்லி வருது. இந்த வின்டேஜ் ஷீல்டு இது வந்து ஒரு ஏ ரேங்க் எக்விப்மென்ட். இது வந்து எக்ஸ்க்ளூசிவா பிளாக் ஸ்மித்துக்கோசமே உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இது வந்து வெர்காஸ் கிங்கோட ராயல் ட்ரெஷர்ல இருந்து எடுத்து குடுக்கப்பட்ட ஒண்ணு. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி இதால
எந்த அட்டாக்கையும் பிளாக் பண்ண முடியும், அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி சொல்லி வருது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் கீழ் க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஓப்பன் பண்ணா டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஃபோட்டோவை போட்டு எப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசினுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு எல்லாரும் பேசினுக்கிறாங்க. இந்த கேரக்டர் பேர் தான் ஜிக். இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. ஆனாலும் இந்த கேரக்டர்லேருந்து அவனுடைய ப்ளே பண்ணுற விதம் அது ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. இந்த கேரக்டர் இதை ப்ளே பண்ணுற ஆளு ஃபார்மர் ஹை ரேங்கிங் பிளேயரான பிராட்ஸ் கேரக்டர் ப்ளே பண்ண அந்த பிளேயர் தான் இந்த கேரக்டரையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிக் கேரக்டர் அது உருவாக்குனதுலேருந்து எக்ஸல்ட்டான ஒரு கேம் பிளேவை இவர் கொடுத்துட்ருக்காரு. ஈவன் அந்த ஸ்டோன் கோலமோட ஹிடன் ஈவெண்ட்டையும் இவர் டிஃபெண்ட் பண்ணி அதை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ கரண்ட்டாக இந்த நார்த் ஆர்க் அதுக்கும் வந்திருக்காரு. இப்போ அந்த நார்த் ஆர்க்கில் இருக்கிற ஹிடன் கொஸ்டியும் இவரால் ட்ரிகர் பண்ண முடியும்னு எங்களால் நம்பப்பட முடியுது. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெவலப்மெண்ட் டீம், இந்த யூசர் இவரால் கண்டிப்பாக அந்த மெக்கானியா ஈவெண்ட்டை கண்டிப்பாக இவரால் ட்ரிகர் பண்ண முடியும். உடனே அங்கே பாஸ் மீது உட்காந்துருக்க ஒருத்தர் சொல்கிறான், ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? லெவல் 55 இருக்கிற ஒரு லோ ரேங்க் கேரக்டர் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. இதனால தான் நீங்கள் இப்போது இந்த அப்டேட்டை டிலே பண்ணுற சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இந்த மெக்கானியா ஈவெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிடியா கேமில் எக்கச்சக்கமான சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ இதோட சேர்த்து நம்ம அப்டேட்டையும் விட்டோன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் நான் இப்போது இதுமாரி சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டர் கிம், நீங்கள் இதுமாரி பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு சென்ஸோட தான் பேசுகிறீங்களா இல்லையா நீங்கள் இப்போ? அந்த ஜெயின் ஸ்டோல் கோலம் அதில் ஹிடன் கொஸ்டே ட்ரிகர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போவே ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு லோ லேக் பிளாக் ஸ்மித் அவனால் தான் ட்ரிகரே பண்ணியிருக்கு. ஏதோ தற்செயலா அவனால் எப்படி இதுமாரி அந்த மெக்கானியாவுடைய ஹிடன் கொஸ்ட் ட்ரிகர் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒரு காரணமாக காட்டி அப்டேட்டை நீங்கள் வந்து டிலே பண்ணுறீங்களே, இது வந்து கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகும். இந்த லாஸஸ் எல்லாம் யார் எடுத்துக்கிறது? நீங்கள் இதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். ஆனால் இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம யூசர்ஸ் அவங்க வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறான். டேய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கதவு வந்துட்டு உள்ளே வரான். நான் இதுக்கோசம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வரான். உடனே இவன் யார் அதையும் திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஒன் ஆஃப் தி டைரக்டர் சோக் ஜின். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன் சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இங்கே லேட்டாக வந்ததுக்கு. நான் வந்து இந்த மீட்டிங் கிளம்புறதுக்கோசம் லேட் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறான். சரி அதெல்லாம் பரவாயில்ல, வந்து உட்காருங்க முதல்ல. சரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பற்றி சொல்கிறீங்க அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படி சொல்கிறான். உடனே அவன், நீங்கள் கேட்டது சரிதான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், அதுவும் இந்த அப்டேட்டுக்கோசம். ஏன் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து பற்றி நான் கேட்குறான். அவன் மாரி ஒரு பிளாக் ஸ்மித்தால் இதை ட்ரிகர் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? கண்டிப்பாக. ஆனால் அதுக்குன்ட்டு அதை அவனை ட்ரிகர் பண்ண முடியாதுன்னே இல்லையே. அதனால தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அப்டேட்டில் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துட்ருங்க அப்படி சொல்கிறான். அது என்ன வரையான ஆட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போடுறான். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ அப்டேட்டு, ப்ரொஃபஷன்ஸு, டெபோராவை பற்றி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்குறான். இதை வந்து பார்த்தோன்னே அவனுக்கு சரி ஜாலியாகிட்டான். ஓஹோ, இந்த அப்டேட்டு இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் இதை ஒத்துக்கிறேன். இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கங்க. இந்த அப்டேட்டில் ஆட் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்களே எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஓகே தான் அப்படி சொல்கிறான். உடனே அவன் கத்துறான். இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தவன் கிம்மு, டைரக்டர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. உங்களால் எப்படி இதை தனியாக பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கதர்னுக்குறான். உடனே அவன் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னோட வெக்கேஷன் இருக்கும்போதே மோஸ்ட் ஆஃப் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ டெவலப்மெண்ட் டீம் நீங்கள் மட்டும் இதை ஃபினிஷ் பண்ணால் மட்டும் போதும் அப்படி சொல்கிறான். ஓ, அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் தனியாக செஞ்சீங்க? ஆமாம், என்ன பண்ணுறது, இது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கே. உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையாண்ணா இந்த ஆர்பிடியா ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி அப்படி சொல்லி அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு தான் சிரிச்சுனுக்கிறான். ஆஹா, ஹேக்கர் உன்னை கண்டுபிடிச்சிட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த நார்த் ஆர்க்கில் வந்து ஒழிச்சுட்டு இருந்தா நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினச்சியா? நீ ஒரு வேஸ்ட் பெல்லோடா. இத்தனை நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உன்னை?
தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, "நீ ஒரு வழியா எங்கேயோ மாட்டிக்கிட்டியா?" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கனவுலயே புலம்பின்னுருக்கான். இதெல்லாம் அவன் வந்து தம்பி வந்து பார்த்துட்டு, "ஆஹா! இது தேறாத கேஸு." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கதவு மூடிட்டு கிளம்பிட்டான். இப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, "யூகான் எப்படி இருக்கிறான்? அவன் ரொம்ப ஓகேவா இருக்கிறானா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அவங்க தம்பி கிட்ட கேட்கறாங்க. அவங்க தம்பி உடனே, "அவன் நைட் ஃபுல்லா கேம் விளையாடி இப்ப தூங்கின்னு இருக்கிறான்." அப்படி சொல்றான். உடனே அவங்க அம்மா சரி கனெக்ட் என்ன அவனுக்கு கொஞ்சம் கூட மூளை இருக்குதா இல்லையா? அவன் இன்னிலிருந்து நல்லா படிப்பேன், கேம் விளையாட மாட்டான்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன இது மாரி பண்ணிட்டு இருக்கானா? அப்படி சொல்லி கத்தின்னுருக்கிறான். அவங்க அம்மா. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "ஹேய் அனி, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. அவனா திங்க் பண்ணி இப்ப அவனா ஒரு ஓன் பாத்துல போயிட்டு இருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் அவனுடைய பாஸ்ட்ட நினைக்கும் போதெல்லாம் எனக்கே ரொம்ப ரிக்ரெட்ஸா இருக்கும். அதனால என்ன அண்ணி இது மாரி சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படியே இருந்தா அவன் எப்படி? அவனால எப்படி இது மாரி பொழப்பு நடத்த முடியும்? அவன் காசுக்கு எங்க போவான்? நீங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு வேலை செஞ்சு காசு அவன் கையில குடுக்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா?" "ஆமா, கண்டிப்பா. என்ன பண்றது? அவன் என்னுடைய மகனா இருக்கானே!" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு. "அவன் ஹாப்பியா இருக்கணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்." அப்படி சொல்றாரு. உண்மைய சொல்லப்போனா, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்மளால கூட இருக்க முடியல. அதனால இப்ப அவன் பெட்டர் ஆவட்டுமே! அவனுக்கு என்ன தோணுதோ அத பண்ணட்டும். அவனுக்கு ஹெல்த்து அத நெனச்சா மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவன் அந்த ரூம்குள்ளேயே இருக்கானே! அப்டி சொல்றான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்டுட்டு ரொம்ப சோகமா இருக்கிறான். உடனே அவங்க தம்பியும், "ஓ! ரொம்ப நல்லது அப்பா. நான் இப்போ அகாடமிக்கு லீவ் எடுக்கலான்னு இருக்கிறேன்." உடனே எங்க அப்பா, "டேய்! நீ எல்லாம் போணும்டா கண்டிப்பா." அப்டி சொல்லிட்டு கத்துறாரு. அது மட்டும் இல்ல அவங்க அம்மா பேய் மாரி ஆவுறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோ ஒரு பார்க்ல உட்காந்துக்கிறான். அடச்சே! நான் என்ன பண்றது? எங்க அப்பா என் மேல இவ்ளோ பாசமா இருப்பார்ன்னு எதிர்பார்க்கவே இல்லையே! ஆனாலும், நான் இது மாரி சோம்பேறித்தனமா வீட்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேனே! இத்தனைக்கும் நான் ரொம்பவும் நல்லா வேற இருக்கேன். அப்படின்னு வந்து ஹீரோ அவனோட ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது அவன் ஸ்கூல் டேஸ்ல. பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேன்டீன்ல இருந்து சாப்பாடு வாங்கின்னு வந்தா, அவனுடைய சாப்பாட்டுல எலி செத்து போயிருக்கு. ஹா! என்ன பண்றது பாருங்களேன்! நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட் தான் கேட்டேன். ஆனா, அவன் எலிய தூக்கி என் மேல போட்டு வச்சுக்கிறான். அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா கிண்டல் அடிச்சு பேசிட்டு, ஃபோட்டோ எடுத்து உடனே அவன் அவனுடைய ஸ்டோரி வைக்கிறான். அவனோட சாட் ரூம்ல. இப்போ உடனே ஒரு பையன் வேகமா அந்த ஹீரோவோட கிளாஸ் ரூம்க்கு வந்து, "ஏய்! இங்க யார்றா? காங் யான். இந்த கிளாஸ்ல இருக்கிறீங்க. ஒழுங்கா அவங்க யாருன்னு சொல்லிடு." அப்படி சொல்லிட்டு உள்ள வரான். இவன பார்த்தோனே எல்லாரும், "ஏய்! இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஒருத்தன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கோவக்கார ஒருத்தன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. இவன்கிட்ட ஃபைட் பண்ணவங்கலாம் ரொம்பவும் மோசமா அடிபட்டு தான் வந்தாங்க. ஏன்னா, இவன் ரொம்பவும் ஒரு டேலண்டான ஒரு ஃபைட்டரு." அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுறான். அவன், யார்றா இங்க காங்கு?" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவாண்ட வரான். உடனே அங்க இருக்கிறவன, "இவன் தான் காங்கு" அப்படி சொல்லி போட்டு குடுத்துடுறான். "டேய்! எழுந்திருக்க மாட்டியாடா?" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோவ புடிச்சு எழுப்புறான். ஹீரோ உடனே, "டேய் யார்றா அவன்? தூங்கின்னு இருக்கிறது கண் தெர்ல." அப்படி சொல்லுனுக்கிறான். உடனே அவன், "டேய்! நான் உன்ன கூப்பிட்டுனுக்கிறேன். நீ என்னடா தூங்கின்னு" சொல்லிட்டு அவன் மூஞ்சியோட சேர்த்து ஒரே அடி. "ஹா! உன்ன நான் இங்க கூப்பிட்டுனுக்கிறேன். நீ என்னடான்னா தூங்கினுக்கிறியா? எவ்வளோ தைரியம்டா உனக்கு? தூங்குறதுக்கு அதுவும் கிளாஸ் ரூம்ல வந்து" அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து சம்மந்தமே இல்லாம அடிக்கிறான். "இனிமே நான் உன்ன என்ன பண்ண போறேன்னு பாருடா." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோ மேல ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்துருக்கான் போல. "இனிமே நான் உன்ன என்ன பண்ணேன்னு பார்றா. உன் கதை இதோட முடிஞ்சுது." அப்படி சொல்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறான். உடனே அவங்க அம்மா அவன் ஃபேஸ்ல பார்த்துட்டு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் உன் முகம் எல்லாம் வந்து இது மாரி அடிபட்டு இருக்கு. ரொம்ப காயமா இருக்கு." அப்படி சொல்றான். உடனே அதுக்கு ஹீரோ, "நான் வந்து படியிலருந்து கீழ விழுந்துட்டேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படி சொல்றான். "டேய் ஹாஸ்பிட்டலாவது போயிட்டு வரலாம்பா. வாப்பா." அப்படி கூப்பிடுறாங்க. "இல்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கம்முனு கிளம்பி போயிட்டான். ஹீரோ நெனச்சு பார்க்குறான். அன்னைக்கு அன்னைக்கு அவன் என்ன அடிச்சதுலருந்து, என் ஸ்கூல் அது ஃபுல்லாவே எனக்கு அந்த ஸ்கூல் மெமரீஸ் ஒரு நைட் மேரா தான் இருக்குது. என்ன அடிச்சவன் பேரு கிம் பில் ஜாங். அவன் அன்னையிலருந்து என்ன தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் என்ன அவன் டார்ச்சர் பண்ணி புல்லி பண்ணிட்டு இருந்தான். இதனால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட சேர்றதில்ல. நான் ரொம்பவும் தனிமையா இருந்தேன். அவன் ஒவ்வொரு நாளும் என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். என்ன போட்டு அடிப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஸ்கூல் லைஃப் அது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவனால புல்லி ஆக்கப்பட்டு நான் ஒரு புல்லிடு பெர்சனா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுருக்கான். பார்த்தீங்கன்னா, ஹீரோவ எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டுருக்காங்க. ஹீரோ உடனே கேட்குறான், "எதுக்கு? எதுக்குடா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா இது மாரிலாம் பண்றீங்க? நீங்கலாம் ஏன் இது மாரி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்துறான். உடனே இங்க பாருங்கடா இவன் எதுக்கோசரம் இவன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சினுக்கிறான் நம்ம கிட்ட வந்து அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சிரிக்கிறானுங்க. அப்ப வந்து டோர தொறந்து ஒருத்தன் வரான். ஹீரோ இவன பார்த்துட்டு, "ஏய்! இவன் ஜான் ஹயா லீ தான? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலோட பிரசிடென்ட் ஆச்சே! இவன் எதுக்கு இங்க வரான்? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே ரொம்பவும் ஃபர்ஸ்ட்டா வருவான். இவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்கரு. இவன் எதுக்கு இங்க வரான்?" அப்படின்னு வந்து பார்த்துன்னுருக்கான். அவன் வந்து எல்லாரையும் திட்டிட்டு, "எதுக்குடா ஒருத்தன போட்டு இது மாரி எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கீங்க?
அது மட்டும் இல்லாம இவனை எதுக்கோசம் அடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவனை எழுப்புறான். உடனே அவன் மூஞ்ச பிடிச்சி தூக்கி எதுக்கோசம் அவங்க எல்லாம் உன்னை அடிக்கிறாங்க தானே கேட்குற? அது ரொம்ப சிம்பிள். எதுக்கோசம் அவங்க எல்லாம் உன்னை அடிச்சு புல்லிங் பண்றாங்கன்னா, ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதுடா அப்படி சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறானுங்க உயிந்து உயிந்து. இந்த மாதிரியான லூசஸ் எல்லாம் எங்க கால் கீழ தானே இருக்கணும் அப்படி சொல்றான். இதை பார்த்து தான் ஹீரோ செம்ம டென்ஷனா வரான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாஸ்ட். அடச்சே, அவனுங்களை சும்மா விட மாட்டேன்டா. அவனுங்க மட்டும் என் கையில கடிச்சானுன்னா அவனுங்களை கண்டிப்பா நான் போட்டு தரலாம் விட மாட்டேன்டா. அந்த ஆர்பிடியா கேம்ல நான் ஃபைட் பண்ணி என்னோட காம்பேட்டிபிலிட்டி அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. இதை வச்சு கண்டிப்பா அவங்க முன்னாடி வந்தானா அவன் காலியில அப்படி பேசும்போது ஹீரோட மூஞ்சில வந்து ஏதோ ஒரு பேப்பர் அடிக்குது. என்னடா இது அப்படி சொல்லி தடிக்கி ஓடி போய் ஹீரோ ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மேல விழுந்துடுறான். அடச்சே, நான் வேற எது மேலேயே தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது, டேய் யார்ரா நீ? இது மாதிரி வேற ஒருத்தனை முட்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் கூட தெரியாம அப்படியே உட்காந்துக்கிற அப்படி சொல்றான். ஆமா ஆமா, என்ன மன்னிச்சிருங்க சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் ஹீரோவை புல்லிங் பண்ண அந்த கிம் பில் ஜாங். டேய் என்னடா மன்னிப்பு கேட்க சொன்னா என்னையே பார்த்துட்டு இருக்க? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் நான் பேசுறது கேட்குதா இல்லையாடா? நீ பாட்டு நீ வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. ஒழுங்கா ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படி சொல்றான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வந்து ஏற்கனவே இவனை பார்த்து பயத்துல அழியுது. இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து பயத்துல நடிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு ஃபோன் வருது. எனக்கு ஃபோன் வந்தாலும் நீ தப்பிச்சுடா. இல்ல இல்லனா நீ நேத்து காலி. இனிமே கேர்ஃபுல்லா இரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த கிம்மு யார்கிட்டயோ பேசினுக்கிறான். அதாவது ஆர்பிடி ஆன்லைன் பத்தி கேம் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அநேகமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங்ல இத பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த விகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் ஆர்க் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க ட்ரேடிங்கு. இதனால இந்த போர்டினோட லார்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. இப்போ அவருடைய ஃபினான்ஸ் அவருடைய கஜானால இருக்கிற காசெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டே வருது. அதனால இப்ப நம்மளுக்கு காசு ரொம்ப தேவை. அதனால எனக்கு இப்ப நீ காசு சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி தந்தே ஆகணும். அதுவும் அந்த கேம்ல அப்படி சொல்றான். உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அது எப்படி கண்டிப்பா முடியவே முடியாது. எப்படி டபுள் ஆக்கி தர முடியும்? அப்படி சொல்றான். டேய் நீ என்ன சொல்ற? அப்படி சொல்றான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஸ்கூல் பிரசிடென்ட் தான் பில் ஜோங். நீ முடியாதுன்னு சொல்றியா என்ன? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனையே மிரட்டுறான். என்ன? உன்னுடைய ஆன்சர் என்ன? ஒழுங்கா சொல்லு. அப்படி சொல்றான். உடனே அவனை பயந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கும் அந்த கேமுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு இந்த இடத்துல காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் கண்டிப்பா நான் கண்டிப்பா தவழ்ந்து போக மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜூடோக்கு தான் வந்துக்கிறான். இனிமே என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் பயப்பட விடக்கூடாது. நான் என் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தா தான் என்னால தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தா தான் அவங்க எல்லாரும் என்னை பத்தி ஹாப்பியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை நான் அடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா அவனை பார்த்தாலே எனக்கு பயம் வருதுனால என்னுடைய பிசிக்கல் லெவலையும் என்னுடைய மைண்ட் லெவலையும் நான் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கோசம் தான் இப்போ இந்த ஜூடோக்கு வந்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோவில் கதை வந்துட்டு ஹலோ நான் இங்க செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோசம் நான் வந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கத்துறான். ஹீரோ கழுத்து வந்து பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு பத்துனுக்குறானுங்க என்னை காப்பாத்துறா அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு படுக்க போட்டு வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அடே நம்ம தப்பான இடத்துல இருந்து மாட்டிக்கணுமா? நம்ம இந்த இடத்துல காலியா அப்படி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறான். உடனே அவரு ஹோஹோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வந்தியா? வெல்கம் வெல்கம் அப்படி சொல்றாரு. ஆனா ஹீரோ இல்ல நான் அதுக்கோசம் வரல அப்படி சொல்லிட்டு வெளியே போனா ஒருத்தர் மேல முட்டிட்டு அப்படியே நிக்கிறான். யாருன்னு பார்த்தா கில்போர்ட் தான் அப்படியே மொறச்சிக்கிட்டு நிக்கிறான் ஹீரோவை. இவனை பார்த்துட்டு டேய் பிளாக் ஸ்மித் நீ இங்க என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கத்துறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் இல்ல இல்ல எனக்கு மட்டும் ஏன் இதுவே நடக்குது? என் வாழ்க்கையில மட்டும் எப்பாத்தாலும் இந்த அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் வீசவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிறான். நாடான்னு பார்த்தா அந்த டோஜில் இருக்கிற மொத்த பேரும் ஹீரோ முன்னாடி தான் உட்காந்துக்கிறாங்க. ஆல்ரெடி நான் வந்து தேவையில்லாம இங்கே மாட்டினேன் போல. ஏன்னா இந்த ரெட் டைகர் மிஷினரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ட்டு இதுதான் போல அப்படின்னு நினச்சி ஹீரோ உட்காந்துக்கிறான். உடனே அதில் ஒருத்தன் கேட்குறான், ஓஹோ நீங்கள் வந்து ரொம்ப திறமையா ஒரு மார்ஷியல் மாஸ்டர் தான் போல, அதனால தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கேமில் அவ்வளோ ஆர்டினரியாக இல்லாமல் சூப்பராக இருந்ததா அப்படி சொல்லுங்கிறான். உடனே இதுக்கிட்டே ஹீரோ இல்லை நான் வந்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எக்ஸசைஸ் செய்யறதுக்கோசம் தான் இங்கே வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படி சொல்கிறான். ஓஹோ அப்படின்னா நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வந்தீங்களா இந்தாங்க அப்படி சொல்லி அவன் பேப்பர் எடுத்து விட்டுறான். ஹீரோ உடனே ஆமாம் இல்லை அதாவது நான் வந்து மெம்பர்ஷிப் கட்டுறவர்கள்லாம் என்கிட்ட காசு கிடையாது. டோஜோ எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு போல தான் வந்தேன். ஏன்னா நான் வந்து வேலைக்கே போகல அதனால தான் என்கிட்ட காசே இல்லை அப்படி சொல்கிறான். ஓஹோ அப்படியா, ஆனால் அதை பற்றி கவலையே இல்லை. உங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்.
நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 1 வருஷம் வரையும் உங்களுக்கு நான் வந்து அந்த காசு தர தேவையில்ல, இந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறான். ஏன்னா சில பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது அது ஒரு ஃபேட் தான், அதனால தான் நீங்களும் நாங்களும் மீட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி கொடுக்குறான். ஹீரோ ஒன்று என்ன, இவர் என்னை கண்டிப்பாக விட மாட்டார் போலே அப்படின்னு நினச்சினுக்கிறான். கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு முதுகுவலி தானே சொன்னேன், அந்த முதுகுவலி இல்லாத அளவுக்கு நான் மாற்றி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கில்ஃபர்ட் வில்லத்தனமாக சொல்லுங்கிறான். ஹீரோ ஒன்னியா, ஓ ஓ அப்படியா, ரொம்ப நன்றி, எப்படியா இருந்தா என்ன, என் முதுகுவலி போகுது இல்லை, போதும் போதும் அப்படி சொல்லுங்கிறான். உடனே அவரு, சரி பிளாக் ஸ்மித் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க, எங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஓ என் பேர் காங் யான் அப்படி சொல்கிறான். காங் யானா, இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஞாபகம் வந்துச்சு, தெரிஞ்ச வரைக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த குட்டி பையன் தானே என் பொண்ணோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவனுடைய பேர் கூட காங்கியான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோ நிஜமாலே அந்த பழைய பாஸ்டெல்லாம் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் ஒரு குட் மெமரிஸ். ஓ அப்படியா, ஆமாம் உங்கள் பேர் என்ன சார் தெரிஞ்சுக்கலாமா? ஓ என் பேர் ஒன்றும் நான் சொல்லலையா, என் பேர் சாங் டீசு. ஓ சாங் டீசுவா, உங்கள் உங்கள் பொண்ணோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டேய் என் பொண்ணோட பேர் எதுக்குறா உனக்கு? ஆமாம் பொண்ணு பேர் எதுக்கு உனக்கு? அதுவா சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால தான் சார். என்னடா சொல்கிற, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? டாய் அப்படின்னா நீ தான் யுவானா அப்படி சொல்லி சரி கண்டா வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே தான் கட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாமினா அது இன்னும் 30 நிமிஷத்தில் அது காலி ஆகிட போகுது. உங்களோட ஹெச்பி அது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நாடான்னு பார்த்தா ஹீரோ அப்படியே படுத்துங்க எடுக்கிறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஒன்று. ஏன்னா அவரு என்ன சுத்தமாக விடவே இல்லை, எனக்கு ஸ்பெஷலாக சொல்லித்தரேன் சொல்லி அவர் என்னென்னமோ என்ன பண்ணார். ஏன்னா இப்போ அவர் தான் என்னுடைய மென்டார் அண்ட் கைடாக இருக்கிறாரு அந்த டோஜோவில் அப்படி சொல்லுங்கிறான் ஹீரோ. ஹீரோ மயங்கிருந்து கூட தெரியாமல் ஒரு பாட்டு எது சுற்றின்னு கிடுக்கிறாரு. நான் அந்த ஜோடோவை முடிச்சுட்டு வந்து இந்த கேம் விளாட்டு தான் வந்தேன். என் உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லைங்கிறதுனால இந்த கேமும் என்ன அதுக்கேற்ற மாதிரி பண்ணுது. நான் சீக்கிரமாக என்னுடைய ப்ரொடக்ஷன் ரேங்க் போஸ்ட் அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துலையே காசு சம்பாதிச்சு என்னுடைய ஹிடன் ஸ்கில்லை அதை கண்டுபிடிச்சி ஹிடன் கொஸ்டெல்லாம் கண்டுபிடிச்சி நான் ரொம்பவும் பெரிய ஆளாக போகிறேன், காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஸ்மித் ஷாப்புக்குள்ளே போகிறான். அப்படி வெளியே போடான்னு அடிச்சுட்டு வந்துறாரு. இன்னொரு ஷாப்புக்குள்ளே போகிறான், அங்கேயும் அடிச்சுட்டு வந்துறாங்க. 2 இன்னொரு ஷாப்புக்குள்ளே போகிறான், அங்கேயும் அடிச்சுட்டு வந்துறாங்க. 3 இன்னொரு ஷாப்புக்குள்ளே போகிறான், அங்கேயும் அடிச்சுட்டு வந்துறாங்க. 4 என்ன ஒரு இடத்துல சேர்த்துக்க மாட்டுறாங்களே, ஏன் இவங்க இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கிறாங்க இந்த டாப்ஸ் எல்லாம், இவங்களுடைய சீக்ரெட் டெக்னிக்கை நான் திருடியும் போகிறேன்னு நினச்சின்னு இவனுங்க எல்லாரும் என்னை சேர்த்துக்க மாட்டுறானுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த டாப்ஸ் இவனுங்கெல்லாம் சரியான கஞ்ச பிரச்சனையாக இருக்கிறாங்களே, இவங்க சீக்ரெட்டை நான் திருடி என்னடா பண்ண போகிறேன், ஒவ்வொருத்தரும் அதான் சொன்னான், நீ என்னோட சீக்ரெட்டை திருட வந்த சொல்லி அச்சு தத்துறானுங்களே அப்படி சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப காலப்பட்டு உக்காந்துக்கிறான். இப்படியே போச்சுன்னா என்னால் கண்டிப்பாக என்னுடைய ஹெச்பி ரிகவர் பண்ண முடியாது காசு இல்லாமல். இப்போ நான் என்ன பண்ணுறது, யுவர் ஸ்டாமினா வாஸ் லோ, யூ கன்சியூம் தி ஃபுட் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. ஓ நான் அப்போ ஏதாவது சாப்பிட்ணும் முதல்ல, அதனால் க்ரோசரி இருந்தால் அங்கேனா போகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு க்ரோசரி ஷாப் போகிறான். அங்கே போனால் ஒரு உருளைக்கிழங்கே 1200 கோல்டு போட்டு விற்கிறானுங்க. ஹீரோக்கு இதை கேட்டனியும், என்ன இது ஒரு உருளைக்கிழங்கே 1200 கோல்டா, என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி கேட்குறான். உடனே அவரு, என்னப்பா சொல்கிறேன், நான் வந்து உங்கள்கிட்ட ஜோக் பண்ணவே இல்லை, நிஜமாலே இருக்கிறதுலே இந்த மொத்த நார்த் ஆர்க்லையுமே எங்கள் ஸ்டோரில் மட்டும்தான் கம்மி ப்ரைஸுக்கு கிராசரிஸ் எல்லாம் தரோம் அப்படி சொல்கிறான். இதுக்கிட்ட ஹீரோ, என்ன கம்மி ப்ரைஸ் தராங்களா, இந்த நார்த்தன் ஆர்க்கு இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆனதால் இதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலை போல், அதனால தான் இதோட ப்ரைஸஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி ஓகே நான் இதில் ஒன்று பை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பேலன்ஸை செக் பண்ணால் வெறும் 800 கோல்டு தான் இருக்குது. ஆல்ரெடி இதை வச்சு வாங்க முடியாது போலையே, நானா பண்ணுறது. ஆனாலும் இது இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியும், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய மணி எல்லாத்தையும் அந்த கோல்டு ரஷ் அயன் ரன்னிங் கோசம் செலவு பண்ணிட்டேனே அப்படி சொல்லுங்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 400 கோல்டு கம்மியாக இருக்குது, பரவாயில்லையா, நான் வேணா உங்களுக்கு அப்புறம் தரட்டுமா, என்ன சொல்கிறீங்க, ஓகே இல்லை கேட்குறான். 400 கோல்டாப்பா, வெளியே போட ஐயோக்கே ராஸ்கல், எவ்வளோ தைரியம் தான் இங்கே வருவேன் அப்படி சொல்லி வெளியே தத்துறாங்க. இப்போ புரியுதா நான் ஏன் இந்த நிலைமையில இப்படி இருக்கிறேன்னு சொல்லி, ஏன்னா ஒருத்தனமே என்னை சேர்த்துக்க மாட்டானுங்க, என் வாழ்க்கையே இவ்வளோ நரக்கமாக போகுதுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய ஸ்டாமினா இப்போ ஒரு டைம் வந்தால் மட்டும் என்னால் எல்லாமே பண்ண முடியும், இல்லைனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு வேறு வழியே கிடையாது,
ஆனாலும் எனக்கு இதை விட்டால் வேறு சாய்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவருடைய விண்டேஜ் ஷீல்டு தான் எடுக்கிறான். இதை விற்கிறத தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது. ஆனாலும் இதில் அமேசிங்கான எபிலிட்டிலாம் இருக்குது. இது ஏன் நான் விற்கணும்? கண்டிப்பாக இதை விற்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஏ ரேங்கான ஒரு ஷீல்டு. என்ன தான் இது ஏ ரேங்க் ஷீல்டாக இருந்தாலும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் லெவல் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால. ஓ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை பிடிச்சின்னு கெஞ்சின்னு ஐதுன்னுக்குறான். அப்பொன்னியும் ஹே ஹியூமன், இந்த ஷீல்டு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ இதை சேல் பண்ண போறனா என்கிட்ட சேல் பண்ணிடுறியா அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ராப் வர்றாரு. உடனே இதை பார்த்தோன்னே ஹீரோ அவனுடைய ஆக்டிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு நிஜமால கண்டிப்பாக முடியாது. இது வந்து என்னோட ட்ரெஷரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட தரவே மாட்டேன் அப்படி சொல்லுகிறான். என்னோட லக்கு தான் இது. கண்டிப்பாக நான் விற்கணும்னு சொல்லி ஒருத்தன் என்கிட்ட வரேன். கண்டிப்பாக இவங்ககிட்ட இந்த எக்கச்சக்கமான காசை கறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான். இது உன்னோட ட்ரெஷர் சொல்றியா? சரி நான் இது புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா நான் இதுக்கு வெறும் 5 பிக் ஒன்ஸ் தான் தருவேன். அதுக்கு மேலே என்னால் கூட்ட முடியாது. பரவாயில்லையா பாடி சொல்கிறாரு. என்ன 5 மில்லியனா? சூப்பர், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இதை வந்து நீங்களே வாங்கிக்கோங்க. இந்தாங்க அப்படி சொல்லி வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். அப்படியா, இந்தாப்பா நீ கேட்ட மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு 4-5 காசை கொடுக்குறாரு. என்னடா இவன் வெறும் 500 கோல்டு தான் தரான். 5 பிக் ஒன்ட்டு சொன்னானே 5 மில்லியன் இல்லையா, 500 கோல்டு தானா சார்? என்ன சார் அப்படி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தனா அவன் பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டான். ஹீரோட ஷீல்டு 500 கோல்டுக்கு வாங்கிக்கின்னு ஹீரோனே கதறான். இன்னல்றா அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடியே தொத்தின்னு ஓடுறான். அடா பாவீங்களா, என்னடா இது மாதிரி பண்ணுறீங்களே சொல்லிட்டு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த டாஃபோட வீடை தான் கண்டுபிடிச்சு, வெளியே வாடா டேய், ஐயோக்கி ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டேருந்து ஏமாற்றி ஷீல்டு வாங்கின்னு போ, வெளியே வாடா சொல்லிட்டு அவங்களோட வீட்டை போட்டு தட்டி கணக்குறான். ஆனால் அவர் வெளியே வர மாதிரி தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த ஷீல்டை தொக்கலாக வச்சு அதை உருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் பாட்பட்டா கைட்டி பிரிக்கிறாரு. இந்த ஜுவல் இதை பார்க்கும்போது தான் தெரியுது இது ரொம்பவும் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேவ் லென்த் இது சுத்தமாக சரியே இல்லையே அப்படி சொல்லிருக்கிறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கிற கல் மண்ணெல்லாம் வாரி போட்டு துண்ணுங்கிறான். அடைச்சா இவனால் வந்து பார்த்தியா எனக்கு வேறு வழியே இல்லாமல் கல் மண் துண்டத்தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ராஃபை நான் சும்மா விட மாட்டேன். அவன் வெளியே வரைக்கும் நான் இங்கே இருந்து காத்துன்னு இருப்பேன்டா. அவன் வெளியே வரலன்னா நான் என்ன பண்ணவேனே எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு கல் மண்ணை துண்ணுங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குட்டி பசங்க விளாண்டுங்கிறானுங்க. உடனே ஹீரோ என்னடா அது விளாண்டுங்கிறான், அவன் நடா பண்ணுறானுங்க அப்படி சொல்லி எட்டி பார்க்குறான். பின்னாடி இருந்து அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஸோட வீட்டில் பெயிண்ட் அடிச்சு விளையாடுனுங்கிறானுங்க. காய்ஸ் நீங்கள் ரெடியா, வாங்க நம்ம இதை இப்போயே ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேருமே அவனுங்க பாட்டுன்னு ஜாலியாக பெயிண்ட் அடிச்சு விளையாடுனுங்கிறானுங்க அந்த ட்ராஃபோட வீட்டில். இங்கே பாரு, நான் தான் சூப்பராக வரைஞ்சேன். இல்லை நான் தான் சூப்பராக வரைஞ்சேன். என்ன சொல்கிற, எந்த தான் சூப்பராக அருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டுனானுங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அவனுங்கெல்லாம் வாலில் கிறுக்கி நிற்கிறாங்களா அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படி சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட போய், பசங்களா நீங்கள் என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி கேட்குறான். உடனே அவனுங்க சார் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை இது வந்து அப்படி சொல்லி அவனுக்கு பயப்படுறானுங்க. ஏன்னா அவனுக்கு வந்து திட்டுத்தனமாக தானே அடிக்கிறானுங்க. அதனால கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களுக்கு இது ஒழுங்காகவே பண்ண தெரில, இது எப்படி பண்ணணுன்னு நான் சொல்லித்தரேன், என்னை பார்த்து கற்றுங்க அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி நான் பண்ணுறேன் நல்லா பாருங்கடா அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாட்டுன்னு அவனுக்கு இருக்க ஆரம்பிக்கிறான் கூட சேர்ந்து. இந்த ட்ராஃப் பார்த்தீங்கன்னா உள்ள இதெல்லாம் தெரியாமல் இந்த ஷீல்டு நினச்ச மாரியே தான் இதோடைய மேஜிக்கல் வேவ் லென்த் இது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் கம்மியாக இருக்குது. நான் பே பண்ண காசு இதுக்கு ஒர்த்தே இல்லை. இப்போ எனக்கு வேறு வழியே கிடையாதா? நான் இப்போ அந்த ஐஸ் பேலஸுக்கு தான் போய் ஆகணுமா? அடைச்சா எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த ஐஸ் பேலஸுக்கு போனால் ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குமே. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் போயின்னுக்குறான். இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்ககிட்ட கொடுத்து நான் ஜாலியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா ஹீரோ ஃபுல்லாக அந்த வீட்டை பெயிண்ட் அடிச்சுட்டு கலரான்னு நினைக்கிறான். பேஸ்டர்ட், நீ ஃபைனலி வந்துட்டியாடா? ஒரு வழியா என்னோட சீல்டை திருப்பி கொடுறா, எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ கம்மி காசுக்கு எங்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போவா அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு கத்தினுக்கிறாரு. ஒழுங்கா என்னோட ஷீல்டை என்கிட்ட குத்துரு, இல்லைனா உன்னை காலி பண்ணுறோம் ஒன்று. அது வெறும் 500 கோல்டுக்கு போகுமா என்ன? அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 1 மில்லியன் வான்னு இருக்குண்டா. நீ என்னடா வெறும் 500 கோல்டுக்கு குத்துட்ட? ஒழுங்கா என் பேச்சுக்கிட்ட அதை குர்றா அப்படி சொல்கிறான். பத்திரா ஹீரோ அந்த வீட்டை ஃபுல்லாத்தையுமே பெயிண்ட் அடிச்சு கலர்ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கிறான். சரி அது இருக்கட்டும், இந்த வீட்டில் இருக்கிற வரைஞ்சி வச்சது எல்லாமே நீ தானா? ஆமாம், இதுதான் என்னுடைய ஆர்ட் ஒர்க். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆனால் இது ஒன்றையும்
அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுடா. இதெல்லாத்தையும் நீ பண்ணதுக்கான ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான்டா இது. சின்னதாக ஒரு விளையாட்டு விளையாடின அவள் தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஷீல்டை குறா அப்படி சொல்லி கேட்டுனுக்கிறான் அவன் கைத்து பிடிச்சின்னு. சரி சரி, இந்த ஆட்டோருக்கு நல்லா தான் இருக்குது. உடனே அவரு ஷெரிசாக்கா வர்றாரு. ஹீரோவுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு ஹியூமன் பிளாக் ஸ்மித் போல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா இவன் எனக்கு உதவான் அப்படி சொல்லிட்டு உடனே, இந்தா சரி சரி கவலைப்படாத, நான் உனக்கு ஷீல்டை தரேன் அப்படி சொல்கிறான் அந்த டிராஃப்ட். உடனே அந்த குட்டி பசங்களே வாங்கடா வாங்கடா நம்ம ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, இந்தாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு பையிலேருந்து எடுத்துக்கூடாரு. இந்தா டேக் இட் அப்படி சொல்லி உடனே ஹீரோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதை வாங்கி பார்த்தா அது துக்கள் துக்களாக இருக்குது. என்னடா இது சல்லி சல்லியாக நொறுக்கி வச்சுக்கிற அப்படின்னு பார்க்குறான். என்னப்பா பார்க்குற, என்ன பார்க்குற, நீ ஒரு பிளாக் ஸ்மித்தாக இருந்தா உனக்கு கிராஃப்டெல்லாம் நல்லா தெரியும்ல. ஜஸ்ட்டு நான் இதை டிஸ்அசம்பிளி தான் பண்ணேன். நீ நீ இதை அசம்பிளி பண்ணிக்கோப்பா. என்னதான் இருந்தாலும் நீ எத்தனை முறை அசம்பிளி பண்ணாலும் அதோட ரேங்க்கு அதேமாரி தான் இருக்கும், குறையாது அப்படி சொல்கிறார் ஹீரோவன்யா. டேய் நீ 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 எப்படி இதை பண்ண, இது இது ரொம்ப ஆசமா இருக்கு அப்படி சொல்லி சரி ஜாலியாக வரான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பிளாக் ஸ்மித்திங் இது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான். இந்த பிளாக் ஸ்மித்திங்கில் கிராஃப்டிங் அண்டு ரிப்பேரிங் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் அட்வான்ஸான ஒன்று தான் இந்த அசம்பிளி அண்ட் டிஸ்அசம்பிளி அண்டு ரீஸ்கிரிப்ட் எல்லாமே. இந்த ஜென்ரலான பிளாக் ஸ்மித்திங்கில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்னா, நம்ம இதில் இருக்கிற அந்த ரிப்பேரிங் பண்ணோன்னா அதுக்கு அந்த வெப்பனுடைய ரெசிபி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ரிப்பேர் பண்ணுறதே முடியும். ஆனால் ஒருத்தரால் ரெசிபி இல்லாமல் அதை அசம்பிளி பண்ண முடியுதுன்னா அவர் ஒரு இருக்கத்துலேயே ரொம்ப ஒரு கை தேர்ந்த ஒரு டிராஃப்ட்மேன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான எபிலிட்டி உள்ளவரா இவரு அப்படி சொல்லிட்டு ஹீரோ இவரை பார்த்து சரி சரியாக வரான். கண்டிப்பாக இந்த சான்ஸ் நான் இவர்கிட்ட இருந்து விடவே கூடாது, கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இதை நான் கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ள திட்டம் போட்டுன்னு உடனே அவர்கிட்ட கேட்குறான், ப்ளீஸ் இதை வந்து எப்படி இதை மாதிரி பண்ணீங்க அசம்பிளி பண்ணுறது எப்படி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படி சொல்கிறாரு. ஓஹோ ஹியூமன், உனக்கு இதை பற்றி தெரியாதா, சரி உனக்கு எனக்கு கிட்ட டிசப்பிள் ஆகணும்னு ஆசையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவனு ஆமாம் எனக்கு வந்து இது எப்படி பண்ணுறத சொல்லிக் கொடுங்க, இந்த டெக்னாலஜி இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, கற்றுக் கொடுங்க டிராஃப்ட்ஸ் அப்படி சொல்கிறாரு. சரி கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அவருடைய ஸ்மித்துக்குள்ளே கூட்டு போயிடுறாரு. ஹீரோ உடனே என்னடா இது ஸ்மெல்லு இவ்வளோ நல்லாவே இல்லையா அப்படி சொல்கிறாரு. சரி கவலைப்படாத, என் பின்னாடியே வா அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போகிறாரு ஹீரோவை. ஆண்ட்ரஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? ஆண்ட்ரஸா? எனக்கு தெரியும், அது ஒரு லிசார்டு இல்லை, லெஜெண்டரி மாஸ்டரு. இந்த நார்த் ஈஸ்ட் பக்கமாக இருக்கிற ஒரு மாஸ்டர் தானே அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆமாப்பா கரெக்டாக சொல்கிறியே. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ராப்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசம் அது ஜுவல்ஸை கேட்குது. அதுவும் முக்கியமாக இந்த ட்ராப்ஸோடைய ஜுவல்ஸு இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதெல்லாம் கேட்டு இருக்கு அப்படி சொல்கிறாரு. ஓ நிஜமாலேயே ஒரு டிராகன் ஜென்டிலாக இதுமாரி மிரட்டி பணம் பழிக்குன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் ஒரு டிராப்ஸோடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த டிராகன் என்ன பண்ண போகுது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுனே முன்னாடி வரான். அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஃபெல்லோ டிராப்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ரைடு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மானத்தெல்லாம் விட்டுட்டு அந்த லிசார்டு கிட்ட போய் அவங்களுடைய ஆர்டிஃபேக்ட்டு ஜுவல்லரி எல்லாம் தராங்க, அவங்களுடைய பொக்கிஷமான ஒன்று. ஆனால் நான் சிம்பிள் டிஃப்ரெண்ட்டு. நான் கண்டிப்பாக அந்த மாஸ்டரை கண்டிப்பாக என் கையாலேயே கொள்ளுவேன். அது மூலமாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சான ஒரு ஒருத்தனை ஆயிடுவேன் அப்படி சொல்கிறாரு. உடனே வா இது ரொம்ப அமேசிங் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு இவரு அந்த ஆண்ட்ரஸ் மாஸ்டர் என்னை கொள்ள சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அவர் ஒன்றையும் நான் அந்த ஆண்ட்ரஸ் மாஸ்டரை கில் பண்ணுறதுக்கோசம் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுக்கிறேன். என்ன ஒரு விஷயம் செஞ்சு வச்சுக்கிறீங்களா, என்ன அது? நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய மாஸ்டர் பீஸ். இட்ஸ் பேர் தான் மேக்டோன். இது ஒரு மெக்கானிக்கல் டிராகன் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அது பிரம்மாண்டமாக ஃபுல்லாகவே மெக்கானிக் கியராலேயே ஒரு டிராகனை செஞ்சு வச்சுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்னடா யாரா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இது மூவ் ஆகுமான்னு கேட்குறான். உடனே அவரு என்ன ஒரு ஸ்டூப்பிட்டான கொஸ்டின், கண்டிப்பாக இது மூவ் ஆகாது. அது மூவ் ஆகிருந்தா நான் ஏன்பா இங்கே வச்சுட்டு இருக்கேன் அப்படி கேட்குறாரு அவரு. என்ன மூவ் ஆகாதா? அப்படின்னா
இது வரையும் பெரிய டப்பா மட்டும்தானா அப்படி சொல்றாரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், டேய் என்ன என்ன ஜட்ஜ் பண்ணாது அவ்வளோ சீக்கிரமா, இதுக்கான சில விஷயங்களை தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதோடைய பாட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல, இதோடைய பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோடைய எனர்ஜி தான் பத்தலை. அதுக்கோசம் இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்ஸ், ஹோல் பாடி கவரிங், எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் கோர்ஸு டிராப்ஸ் பேக் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு அடக்கினே போறாரு. ஆனால் ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் காதில் வாங்காம ஏதோ ஒரு கையில் எடுத்து வச்சுக்கின்னு, ஓஹோ இதுலேருந்து ஒரு வெப்பனை உருவாக்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிறான். டேய் என்னடா நான் சொல்றத கேட்காம நீ பாட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளோ பெரிய என்னுடைய மாஸ்டர் பீஸ் உங்ககிட்ட சொல்லுங்கிறேன் அப்படி சொல்லுங்கிறாரு. என்ன பண்றது, அது வரை டப்பா வச்சு அதை வச்சு நாங்கள் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதாவது நீ இப்போ ஐஸ் பேலஸுக்கு போய் ஆகணும் அப்படி சொல்றாரு. என்ன ஐஸ் பேலஸா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐஸ் பேலஸில் தான் காட்டுறாங்க. அந்த ஐஸ் பேலஸில் ஃபயர் பிளாஸ்ட் அப்படி சொல்லி ஒரு அட்டாக்கு ஒருத்தன் பண்ணுறான். இவன் ஒரு மெஜிஷியன். பார்த்தீங்கன்னா இன்னொரு எலும்பு கூட மாஸ்டர் கரெக்டாக இவனை அட்டாக் பண்ண வந்தது ஒரு ஸ்கெல்டன் மாஸ்டர். உடனே பவர் ஷாட்டு அப்படி சொல்லி ஒரு அட்டாக் விட்டு அந்த ஸ்கெல்டன் மாஸ்டரை காலி பண்ணுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியா பொண்ணு தான். ஓ பிரதர் ஆர் யூ ஓகே, உங்களுக்கு ஒன்றுமே அவளையே கேட்குது. உடனே அவனும் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படி சொல்கிறான். இந்த ரூமர்ஸ் போலவே இந்த டஞ்சனு இது வந்து அந்த டிபோராஸ் டஞ்சனோட லிங்காக இருக்குது போல, ஏன்னா அந்த டிபோராஸ் டஞ்சனில் இருக்கிற போலே மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு அப்படி சொல்கிறாரு. உடனே அதுக்கு சியாவும் ஆமாம் ஆமாம் இது எல்லாமே ஃபெமிலியர் மாஸ்டர்ஸ் போல தான் இருக்குது, ஏற்கனவே பார்த்தது தான் அப்படி சொல்லி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ரே அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு அட்டாக் ஒன்று உயுது. ஏய் ஐரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கத்துறாரு. ஆஹா என்னை மன்னிச்சிடுங்க, இது இது என்னுடைய தப்பு தான், நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது பண்ணிடுச்சு அப்படி சொல்கிறேன். ஏய் நீ பர்பஸாக தான் அட்டாக் பண்ண நல்லா தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கத்துறாரு. என்ன நான்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன், என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஆமாம் இந்த டஞ்சன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாத்துமே இல்லாமல் எப்படி இது அப்பியர் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. உடனே அதுக்கு அவனும் எனக்கு தெரியல, இது வந்து ஏதாவது ஒரு யூசர்ஸோடைய ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது யாரோ ஒருத்தர் ஒரு கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டஞ்சன் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. உடனே இது கேட்டோன்னே சியா என்ன 2 வாரத்துக்கு முன்னாடியா? எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நாங்கள் இந்த டேபர் டஞ்சனை இந்த டெபாராவோடைய டஞ்சனை கிளியர் பண்ணோம் அப்படின்னு வந்து அதை மனசு நினச்சிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தா தெரியுது, நான் ஜிக்கு கிட்ட என்ன சொன்னேன், அவனுடைய நம்பரை வாங்கிக்கிட்டு நான் வந்து இன்னும் 2 வாரம் கழிச்சு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். நாங்கள் 2 பேருமே எங்களுடைய மிஷின்ஸை ஒன்றா போய் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணலான்னு நினச்சேன். அடைச்சேன் இதை நான் சுத்தமாக வந்துட்டேன், நான் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணணும்னு முழுகி இருக்கிறதுனால அப்படி சொல்லி நினச்சினுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொடூரமாக முன்னாடி வந்து நிற்கிறான். டேய் என்னடா தற்கொலைத்தனமாக என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படி சொல்லிட்டு உன்னை பார்த்து பதறுது அந்த பொண்ணு சியா. ஏய் லோக்கி எதுக்கோசம் இதுமாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கத்துது. ஹோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் தான் சொல்கிறான். என்னை மன்னிச்சிடு லோக்கி, நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறதால உன்னை பார்க்கல, இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். அவனும் எனக்கு பரவாயில்ல அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பேர் வந்துக்கிறாங்க இந்த பார்ட்டியில். ஒரு மெஜிஷியனு, ஒரு ஹீலரு, ஒரு லாங் ரேஞ்சரு, ஒரு டிஃபெண்டரு. பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்கச்சக்கமான ரத்தம் வருது, அவன் மூஞ்சி ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. ஹே அங்கே பாருங்களேன் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லி கை காட்டுறான். பார்த்தீங்கன்னா உடனேயே அது ஒரு மாஸ்டர். சியா உடனே பெப்பர் ஆகு, கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் மிக்குது. இந்த ஃபாக் இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால என்னால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியல, இன்னும் கொஞ்சம் அந்த ஃபாக் கிளியர் ஆனால் நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு பார்த்துனுக்குது. அப்போ வந்து பார்த்தா அந்த ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது வந்து யார் வரா பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வரான். இதை பார்த்தோன்னா அந்த சியா பொண்ணு சரியான சாக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அடைச்ச என்ன இது இந்த இடத்துல ஃபாக் இவ்வளோ திக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துக்கிறான். ஏ சியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படி கேட்குறான். உடனே சியா உன் ஜிக் அப்படி சொல்லுது. ஜிக் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா கேட்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜிக்கு சொல்கிறான். இந்த நார்த் ஆர்க்கில் அந்த டிராஃப்ட் கிட்ட போனதுலேருந்து அந்த டிராஃப்ட் என்ன சொன்னார்னா, டேய் தம்பி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நீ வந்து இப்போ அந்த ஐஸ் பேலஸுக்கு போகணும், அந்த டஞ்சனில் போய் நீ நான் சொல்கிற விஷயத்த நீ செய்யணும். அந்த டஞ்சன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல உருவாச்சு, அந்த நார்த் ஐஸ் கேனனில். நீ அங்கே போய் நான் சொல்கிறத எடுத்துட்டு வா. அந்த டஞ்சனில் இருக்கிற மாஸ்டர்ஸ், அந்த இடத்துல தோன்ற மாஸ்டர்ஸால் மட்டும்தான் நம்மளோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இங்கே பார்த்தியா இல்லையா, இதுதான் அந்த டஞ்சன்ஸில் இருக்கிற உட்டன் சோல்ஜர் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னையும் என்ன இது வந்து
டெபோராவோட உல்டன் சோல்ஜர் ஆச்சே, இது இந்த டஞ்சனில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சினுக்கிறான். இதை க்ளோஸாக வாட்ச் பண்ண இந்த டெபோராவோடைய அந்த சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்பவும் எக்ஸலண்ட்டான ஒருத்தவங்க. இவங்களுடைய மூமெண்ட்டு இது ரொம்பவும் கண்டிஷன் தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெறும் ஓல்டு சோல்ஜர்ஸ் மட்டும்தான். அவங்க மூவ் ஆகிறதுக்கான அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அந்த டெபோராவோடைய மேஜிக்கல் இன்ஜினியரிங் அவர் நிஜமாலே ஒரு ஜீனியஸ் தான் அந்த டெபோரா அப்படி சொல்கிறான். அந்த ஹார்ட்டு ரொம்பவும் சின்னதாக இருக்குது. ஆனால் அந்த ஹார்ட்டு தான் இந்த மொத்த உடன் சோல்ஜரையும் மூவ் பண்ணுறதுக்கு உதவுது. அதனால் நீ என்ன பண்ணு, இதை தான் நீ எனக்கோசம் பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. அதாவது என்ன பண்ணணும்னா அந்த அந்த சோல்ஜர்ஸோடைய மொத்த ஹார்ட் எல்லாத்தையும் நீ எடுத்துன்னு வந்தேன்னா நான் அதை வச்சு ரிசர்ச் பண்ணி என்னுடைய ட்ராகனை அது மூலமாக கேப்பபிளாக அது நகர்ற மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியும். ஜிக், இதுதான் உன்னுடைய ட்ரையல். நீ அந்த உடன் சோல்ஜர்ஸோட 30 ஹார்ட்டை இங்கே கொண்டு வரணும். இதை கொண்டு வந்துட்டுனா நீ என்னுடைய அப்ரெண்டிஸாக சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்கிறாரு. அதுக்கோசம் தான் இப்போ ஹீரோ வந்துக்கிறான். உடனே சியா பண்ண கேட்குது, ஜிக் நீ இங்கே கொஸ்டின் தான் வந்தியா? ஜிக்கோ நீ ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சனில் ட்ராப் ரேட்டு அது ரொம்பவும் கம்மியாகிறதுனால நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லிட்டு வரான் ஹீரோ. அந்த ட்ராப் பிராட்டு அவன் நான் இது எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணிப்பான், இல்லைனா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டான். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து. அது வேறு இல்லாமல் நான் எப்படியும் இந்த டஞ்சனை ரைட் பண்ணி தான் ஆகணும், அதனால் இதுவே எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அப்படி சொல்லுங்கிறான் நினச்சினுக்கிறான் ஹீரோ. உடனே சியா பொண்ணு, ஹே ஜிக் நீ என்ன நினைக்கிற, எங்களுடைய பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. கண்டிப்பாக இதுதான் விதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ நானும் இங்கே மீட் பண்ணுது. வா ஜிக், கண்டிப்பாக நான் உங்களுடைய கொஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இங்கே இருக்கிற மொத்த பேரும். இது மூலமாக நம்மளால இந்த டஞ்சனை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சியா பண்ண சொல்லுது. ஹீரோ ஒன்று என்ன, இந்த நிறைய பேர் இருக்கிற ஒரு பார்ட்டி கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு எப்படியும் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு நினச்சினுக்கிறான் ஹீரோ. உடனே அந்த பொண்ணு ஒன்று ஐடி சொன்னியும், ஏய் அவன் வெறும் ஒரு பிளாக் ஸ்மித் தான், அவன் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், அவனை நம்ம டீமுக்கு கூப்பிடுறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே சியா அப்படின்னா ஐரிஸ் நீ என்னுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிரட்டுற மாதிரி கேட்குது. உடனே ஐரிஸ் இல்லை நீ என்ன நினைக்கிறியா அதுபடியே ஓகே அப்படி சொல்லுது. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்ல வரும்போது சியா பொண்ணு அதுவாக வாண்டடாக கையை பிடிச்சிக்கிட்டு, ஜிக் வா நம்ம எல்லாருமே ஒன்றா போகலாம், ஒன்றா இந்த லெஜனை கிளியர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அது பாட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.